எடுத்துக்கங்க. கடந்த 10 ஆண்டுகளில் 5 பிரதம மந்திரிகள் மாறி இருக்கின்றார்கள். கடந்த 4 ஆண்டுகளில் 4 பேர் மாறி இருக்கிறாங்க. யுனைடெட் கிங்டம் நமக்கு அந்த மாதிரி பிரச்சனை இல்லைங்க. பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இருக்கு. அதெல்லாம் தாண்டி அடிப்படை பிரச்சனையிலிருந்து வெளியே வர ஆரம்பித்து விட்டோம். எல்லா மாநிலங்களும் இன்னைக்கு அவங்களுடைய ஹையர் எஜுகேஷன் ஸ்டேட்டஸை பாருங்க. எல்லாருமே இன்னைக்கு 30, 40, 50% நோக்கி வந்துட்டு இருக்காங்க. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ GR சொல்லுவோம். அதாவது எல்லா மாநிலத்திலும் கூட அதிகமாக மக்கள் இன்னைக்கு காலேஜுக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல சைன். லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அதிகமாயிருச்சு. இன்னைக்கு 70 தாண்டி 80 நோக்கி நெருங்கிட்டு இருக்கோம். அது ஒரு நல்ல சைனுங்க. நாட்டுக்கு தேவையான உள்கட்டமைப்புகள் 40 லட்சம் கோடி ரூபாய் மத்திய அரசு பட்ஜெட் போடுறாங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட் வந்து உள்கட்டமைப்புக்கு ஒதுக்குறாங்க. விமான நிலையத்திலிருந்து, துறைமுகத்திலிருந்து, ரோடிலிருந்து. இது ஒரு நல்ல சைன். ஸோ இந்த நாடு வந்து வளர்ச்சி பாதையில் இருப்பதை தெளிவாக பார்க்கின்றோம். ஸோ வளர்ச்சியை மட்டும்தான் குறிக்கோளாக வைத்து உங்களுடைய அடுத்த 35, 40 ஆண்டுகள் உங்களுடைய அரசுக்காக நீங்கள் பணி செய்வது ஒன்லி பேஸ்ட் ஆன் டெவலப்மெண்ட். அதே நேரத்தில் இந்த நாடு வந்து இன்னொரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலைக்குள்ளேயும் போக ஆரம்பிச்சிருக்கும். தெர் இஸ் an ideological battle. இந்த நாடு எப்படி இருக்க வேண்டும்? வேறு வேறு அரசியல் கட்சிகளுக்கு ஒரு கனவு. இந்த நாடு இப்படி இருக்கணும், இந்த நாடு அப்படி இருக்கணும், இந்த நாடு சிலதை இழந்திருக்கு, திரும்ப எடுக்கணும், இந்த நாடு செக்குலர் என்பது எப்படி இருக்க வேண்டும். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்குள்ள வேறு வேறு விதமான டிஸ்கஷன். இதெல்லாம் நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டி வரும். பெரும்பாலும் நீங்கள் இன்டர்வியூலாம் போகும்பொழுது கடந்த 2-3 ஆண்டுகளாக நிறைய கேள்விகள் இது சம்மந்தமாக வருது. உங்களுக்கு இந்த நாட்டினுடைய கனவு எப்படி? நான் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்திருக்கின்றேன். உங்கள் முன்னாடி நான் ஒரு விஷயத்தை வைக்கிறேன். என்னுடைய சகோதர சகோதரிகள் இன்னொரு அரசியல் கட்சியிலிருந்து அவங்க ஒரு விஷயம் வைக்கிறாங்க. ஒரு காமன் மேனா எல்லாத்தையும் நீங்கள் பார்க்குறீங்க. நாளைக்கு சிவில் சர்வெண்ட் ஆக போகிறீங்க. நீங்கள் உங்கள் விஷன் என்ன? உங்கள் விஷன் எந்த அளவுக்கு நம்ம கான்ஸ்டிடியூஷனல் ஈத்தோஸோட ஒத்து போயிருக்கு, எந்த அளவுக்கு நீங்கள் அலைண்டாக இருக்கீங்க, இதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் ஒரு கால் எடுக்க வேண்டிய நேரம். ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாக நம்ம ரவீந்திரனை எப்பவுமே சொல்லுவாங்க, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா மட்டும்தான் உங்கள் பைபிள், அது மட்டும்தான் உங்களுடைய பகவத்கீதா, அது மட்டும்தான் உங்களுடைய குரான். அதை தாண்டி எங்கேயும் கூட ஒரு சிவில் சர்வெண்ட்டுக்கு பணி செய்வதற்கு இடமே கிடையாதுங்க. எந்த அளவுக்கு அலைண்டாக நீங்கள் இருக்கீங்க, அது இன்னைக்கு தேவை உங்களுக்கு. மூன்றாவது, ஒரு காலத்தில் நான் ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன், நான் ஐஏஎஸ் ஆகிட்டேன், 35 வருஷம் கேள்வியே கிடையாது. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லைங்க. கட்டிங் எட்ஜாக இருக்கணும். நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய செயல்முறை, செயல்திறனை, ஸ்கில் செட்டை வளர்த்துக்கிட்டே இருக்கணும். திரும்ப வெளிநாடு போய் படிக்கணும், டொமஸ்டிக் ஃபண்டட் ஃபாரின் ட்ரைனிங் போகணும், மிட் கெரியர் ப்ரோக்ராம் போகணும், ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் நீங்கள் ஸ்பெஷலைஸ் ஆகணும். இதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சிவில் சர்வீஸுக்கு தேவை. ஸோ இது எல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏன்னா அந்த நாடு வளரும் பொழுது ஒரு சாதாரணமாக IAS அல்லது IPS அப்படின்னு போட்டிங்கன்னா அது பெரிய மரியாதை இருக்காதுங்க. 10 ஆண்டுகள் கழித்து இண்டிவிஜுவலாக டெய்லி நீங்கள் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது உங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்ச். ஏன்னா நிறைய உயர் அதிகாரிகள் டெல்லியில் பார்க்குறோம், பேசுகிறோம். எல்லோரும் இன்றைக்கி ஸ்பெஷலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஜென்ரலைஸ் சர்வீஸாக இருக்கக்கூடிய ஒரு சிவில் சர்வீஸ் இன்னைக்கு டாப் லெவலில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ் ஆகிட்டு இருக்கு. இது எல்லாம் கூட உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த 20 ஆண்டுகளில் நீங்கள் பயணம் செய்ய வேண்டிய தூரம். எல்லாவற்றையும் தாண்டி ஒரு மனநிறைவு அப்படிங்கிற வார்த்தையை நாங்கள் பயன்படுத்த விரும்புகிறோங்க. நிறையா எங்கிட்ட குறிப்பாக சகோதரிகள் வரும்பொழுது கேட்பாங்க, அண்ணா நான் IAS ஆகலான்னு இருக்கேன், IPS ஆகலான்னு இருக்கேன். நான் முதல் கேள்வி அவங்கள்ட்ட கேட்பேன், கண்ணை கொஞ்சம் மூடிக்கிங்க அப்படிமே. கண்ணை மூடினதுக்கப்புறம் சரி ஓகே நீங்கள் IPS ஆகிட்டீங்க, உங்களை வந்து அஸ்ஸாம் கேடர் உங்களுக்கு கிடச்சிருக்கு, அதில் கோக்ரஜார் அப்படிங்கிற மாவட்டத்தில் உங்களுக்கு அசிஸ்டன்ட் சூப்பர்டென்ட் ஆஃப் போலீஸ் அப்படிங்கிற முதல் போஸ்ட் உங்களுக்கு கிடைக்குது. நீங்கள் கண்ணை மூடி இமேஜின் பண்ணிக்கங்க, அஸ்ஸாமில் கோக்ரஜார் அப்படிங்கிற மாவட்டத்தில் நீங்கள் போய் பணிக்கு சேருவீங்களா அப்படின்னு. அவங்க யோசிச்சாங்க, ஆனால் நம்ம தமிழ்நாடு பக்கம் கிடைக்காதுங்களா அப்படின்னா. நான் சொல்லல சகோதரி, நான் சொல்கிறத நீங்கள் நல்லா உள்ளிருந்து இன்டர்னலைஸ் பண்ணிக்கங்க. நாகாலாண்டாக இருக்கலாம், மணிப்பூராக இருக்கலாம், அஸ்ஸாமாக இருக்கலாம், ஜார்க்கண்டாக இருக்கலாம், எந்த விதமான மாநிலமும் இருக்கலாம். இதற்கு பதில் எஸ்ன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷனுக்குள்ளே வாங்க. நம்ம பிக் அண்ட் சூஸ் பண்ணி எனக்கு இந்த மாநிலம் இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த மாநிலம் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுள், நான் பேசக்கூடிய லாங்குவேஜ் மொழித்திறன் இந்த மாநிலத்தோடு ஒத்துப்போகும் அப்படி நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிங்கன்னா ப்ரிப்பரேஷன்லேயே வந்து நம்ம ஒரு 20% பேக் ஃபுட்டில் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் பல இடத்துல சொல்லுவாங்க. நீங்கள் சிவில் சர்வெண்ட்டு நீங்கள் முடிவு பண்ணி உள்ளே இறங்குறீங்க அப்படின்னா முழுதாக உங்களை இந்த நாட்டுக்கு நீங்கள் அர்ப்பணிக்கிறீங்க. முழுதாக. அது எங்கே வேண்டுமானாலும் நீங்கள் போகலாம், எந்த இடத்துக்கு வேணாலும் நீங்கள் போகலாம், எந்த விதமான ரிஸ்க் வேணாலும் நீங்கள் எடுக்க வேண்டி வரும். அது எப்படிப்பட்ட அதிகாரி? பார்டர் டிஸ்ட்ரிக்ட் கிடைக்கலாம் IAS அதிகாரியா, நார்த் ஈஸ்ட் கிடைக்கலாம், ஜம்மு அண்ட் காஷ்மீர் பஞ்சாப் இருக்கலாம், சென்ட்ரல் பார்ட் ஆஃப் இந்தியா கிடைக்கலாம், சதர்ன் பாயிண்ட் கிடைக்கலாம். எதற்காக திரும்ப நான் அதை எம்பசிஸ் பண்ணுறேன்னாங்க, நிறைய சிவில் சர்வீஸ் சகோதர சகோதரிகள் கொஞ்சம் இன்னைக்கு ஹாப்பினஸ் கோஷன்ட் குறைவாக இருப்பதை நம்ம பார்க்குறோம். ஒரு மன நிறைவு, டெப்டேஷன் போகலாமா, திரும்ப 5 வருஷம் ஹோம் ஸ்டேட்டுக்கு வந்துடலாமா, அது ஃபெடரல் கவர்மெண்ட்டை சொல்லி ஆக்டிவேட் பண்ணலாமா, இல்லை இன்டர்ஸ்டேட் டெப்டேஷன் போகலாமா. இன்றைக்கி நான் உங்களிடம் அன்பான வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள், எவ்வளவுக்கு எவ்வளவோ நம்முடைய தாய்மொழி, நம்முடைய தாய் திருநாடு, நம்முடைய தமிழ் மாநிலத்திலிருந்து வெளியே எவ்வளவுக்கு எவ்வளோ போகிறீங்களோ ஆரம்ப கால கெரியரில் அவ்வளோ விஷயங்கள் ஒரு மனிதனாக நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு, ஒரு சேலஞ்சாக நீங்கள் எம்ப்ரேஸ் பண்ணிக்கணும். அன்ஹாப்பி சிவில் சர்வெண்ட்ஸ் நமக்கு வேண்டாங்க. உங்களுக்கும் வேண்டாம், நாட்டுக்கும் வேண்டாம், யாருக்கும் வேண்டாம். நோபடி நீட்ஸ் அன் அன்ஹாப்பி சிவில் சர்வெண்ட்.
ஒரு நாளும் பணியில் இருக்கும் பொழுது அதை சுமையாக பார்ப்பவர்கள். போன வாரம் பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாநிலத்தில் ஒரு துயரமான செய்தியை பார்த்தேன். இந்த பேட்ச் ஐபிஎஸ் ஆஃபீஸர் கர்நாடகாவில் ரிப்போர்ட் பண்ணிட்டாரு. மைசூர் போலீஸ் அகாடமியில் ஸ்டேட் ட்ரைனிங் 3 வாரம் முடிச்சுட்டு அவருடைய ஃபஸ்ட்டு சார்ஜ் ஏஎஸ்பி ஹாசன் எடுக்கிறக்கு ரோட்டில் போகிறாரு. ஆக்சிடென்ட் ஆகி இறந்துடுறார். நீங்கள் செய்தித்தாளில் பார்த்துருக்கலாம், டிவியில் பார்த்துருக்கலாம். எல்லா சிவில் சர்வெண்ட்டுமே நீங்கள் முழுமையாக இந்த நாட்டிற்கு அர்ப்பணித்த பிறகு யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் யூர் டெடிகேட்டிங் யுவர் செல்ஃப் ஃபுல்லி டு திஸ் கண்ட்ரிஸ் ப்ரோக்ரஸ். உங்களுக்கு விருப்பு வெறுப்பு என்பது பெரிதாக இருக்கக்கூடாது என்பதற்கு தான் திரும்ப திரும்ப இந்த பாயிண்ட்டை நான் சொல்கிறேன். ஏன்னா இதெல்லாம் உங்கள் ப்ரிப்பரேஷனில் வர ஆரம்பிச்சதுன்னா ரொம்ப ஈஸியாக போயிடும். ரவீந்திரநாத் தாகூர் ரொம்ப அருமையாக சொல்லுவார், எனிதிங் இஸ் பாசிபிள் இன் லைஃப் ப்ரொவைடட் யூ கிரியேட் த கெப்பாசிட்டி டு ரிசீவ் இட் அப்படிம்பார். வாழ்வில் எதுவும் சாத்தியமே. எப்பொழுது சாத்தியம் என்றால் எது வந்தாலும் கூட அதை கிரகிக்கக்கூடிய தன்மையை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். உங்கள் மனசில் அதை உருவாக்கிட்டீங்கன்னா எனிதிங் இஸ் பாசிபிள் அப்படிம்பார். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லுவார். எனிதிங் இஸ் பாசிபிள் இன் லைஃப் ப்ரொவைடட் யூ கிரியேட் த கெப்பாசிட்டி டு ரிசீவ் இட். அதனால் எனக்கு சிவில் சர்வன்ட்ஸ் நிறைய பேர் தோற்பது அப்படிங்கிற வார்த்தை நான் பயன்படுத்த மாட்டேங்க. சிவில் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் தோல்வின்னு ஒன்று கிடையாது. அது வெளியிருந்து சிவில் சர்வீஸே தெரியாதவங்க அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ரவீந்திரன் அவர்கள் சிவில் சர்வீஸ் எழுதுனாங்க, அவங்களுக்கு சிவில் சர்வீஸ் கிடைக்கல, இதை தோல்வின்னு யாராவது பார்த்தாங்கன்னா அவங்க தான் பெரிய முட்டாளாக இருக்கணும். அதனால் தான் ஒரு பயிற்சி மையத்தை உருவாக்கி 1000 சிவில் சர்வெண்ட்டை உருவாக்கியிருக்கிறாங்க. அதனால் சிவில் சர்வீஸில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க யாரும் தோல்வி என்கின்ற வார்த்தையை கையில் எடுக்காது. இட் இஸ் கண்டிஷனிங், இட் இஸ் ப்ரிப்பேரிங், இட் இஸ் கிரியேட்டிங் அ நியூ ஹியூமன் பீயிங் இன் யூ. ஜெயிச்சிட்டிங்கன்னா அது ஒரு பேப்பரில் வரக்கூடிய ஐஏஎஸ் அப்படின்னு. ஒருவேளை நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ப்ராபபிளி யூ வில் டூ சம்திங் பெட்டர் இன் லைஃப். அப்படி தான் எப்பவுமே நீங்கள் சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன் எடுத்துக்கணும். எதற்காக நான் திரும்ப நான் அதிகமாக பேசுகிறேன் அப்படின்னாங்க, மனதளவில் நீங்கள் தயாராக வேண்டும் என்பதற்காக தான் இந்த விஷயத்தை திரும்ப நான் சொல்கிறேன். எங்கே கிடைத்தாலும் நான் செல்வேன் அப்படின்னா யூஆர் கண்டிஷனிங் யுவர் மைண்ட். when you conditioning your mind, you are creating the capacity to receive. அப்போ தான் அது நடக்குங்க. நான் மக்களுக்காக வருகின்றேன், again you are conditioning your mind. இது உங்களுடைய நடை, உடை, பாவனை, பேச்சு, எழுத்து, ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை எல்லாமே உங்கள் கண்டிஷனிங்லேருந்து வெளியே ஃப்ளோ ஆரம்பிக்கும். அதனால் அன்பான வேண்டுகோள், இந்த அரங்கத்துக்குள்ள இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள், நான் சிவில் சர்வீஸ்க்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபுல்லி டெடிகேட் யுவர் செல்ஃப். இதில் 1% கூட உங்களுக்கு சலனம் இருக்கக்கூடாது, 1% கூட உங்களுக்கு டவுட் இருக்கக்கூடாது. யூ ஷுட் நாட் ஹேவ் a single percent doubt about you. 1% கூட வச்சுக்காது. டெடிகேட் யுவர் செல்ஃப் ஃபுல்லி. அப்போ தாங்க இது நடக்கும். இது ரொம்ப ஒரு வித்தியாசமான பரீட்சைங்க. அறிவாளிகள் மட்டும் ஜெயிப்பாங்களா எனக்கு தெரியாதுங்க. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ அறிவாளிகள் வெளியிருக்காங்க. சாமர்த்தியசாலிகள் மட்டும் ஜெயிப்பாங்களா எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ சாமர்த்தியசாலிகள் வெளியிருக்காங்க. எப்படி இது நடக்குது? கடின உழைப்பு ஜெயிக்கும், அது என்னால் சொல்ல முடியும். கடினமாக உழைக்கிறவங்க இன்னைக்கு இல்லைனா கூட நாளைக்கு, இந்த எக்ஸாமில் லக் இல்லைனா கூட நெக்ஸ்ட் எக்ஸாம், இந்த பேப்பர் கொஞ்சம் மாறிகிரி போய் ரேஷனலைசேஷன் ஸ்கீமில் மாட்டி மேபி அது கார்த்திகையா பேசுவாங்க, ஒரு 2 மார்க் 3 மார்க் குறைஞ்சிருச்சு, பேலன்ஸ் ஆகிக்கும். கடின உழைப்பு எப்போ வரும்? நாங்கள் உங்களுக்கு உங்கள் மீது நம்பிக்கை இருக்கும் பொழுது மட்டும்தான் கடின உழைப்பு வரும். உங்களுக்கே உங்கள் மேலே செல்ஃப் டவுட் இருக்குன்னா எப்படி அந்த ஹார்ட் ஒர்க் நீங்கள் பண்ணுவீங்க? அதனால் இந்த முதல் விஷயத்தை ஆணித்தரமாக சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. முழுமையாக உங்களை நீங்கள் சரண்டர் பண்ணிடுங்க. ஜஸ்ட் சரண்டர் யுவர் செல்ஃப் டு திஸ் ப்ராசஸ். ஜஸ்ட் சரண்டர். தண்ணி மாதிரி ஃப்ளோ ஆகுங்க, அவ்வளோதான். வல்லுநர்கள் வர்றாங்க, இப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்க, ஃப்ளோ லைக் வாட்டர். கார்த்திகேயா சொல்கிறாங்க, இதாங்க நுவன்ஸ், லாஸ்ட் 5 இயர்ஸ் பேப்பர் பாருங்கள், இப்படி தான் ஒரு பேட்டர்ன் இருக்குது. சரண்டர் யுவர் செல்ஃப். நீங்கள் அப்படி நினச்சிட்டு போய் வேறு பேட்டர்னில் புதுசாக வரலாம். நீங்கள் உங்களை சரண்டர் ஆனதுக்கப்புறம் எப்படி பயப்பட போகிறீங்க? நீங்கள் தான் யூ சரண்டர். என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம், என்ன பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணாலும் பார்த்துக்கலாம். அப்பப்போ மேஜர் சேஞ்சஸ் வரும், அது 2025 வந்தாலும் அதை பார்த்துக்கலாம். அதனால் ஃபஸ்ட்டு திங், ப்ளீஸ் சரண்டர். மொழியை தாண்டிடுங்க, இடத்தை தாண்டிடுங்க, இந்தியாவை ஒரு முழுமையான ஒரு நாட்டாக பாருங்கள், எங்கே கிடைச்சாலும் போங்க. இரண்டாவது, ஒரு பியூட்டிஃபுல் ஜேர்னிங்க அது. ஸ்டார்டிங் ஃப்ரம் டே 1 இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஜேர்னி. ஒரு கம்பீரம், ஒரு நம்பிக்கை, நாட்டினுடைய தலையெழுத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு திறன் எல்லாம் உங்களுக்கு முதல் நாளில் கொடுத்துருவாங்க. இது ரொம்ப ஆச்சரியம் பாருங்கள். எல்லா ஊர்லேயும் சிவில் சர்வெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பேக் லோடிங் இருக்கும். ஆரம்பத்தில் சின்ன சின்ன பொறுப்பில் ஆரம்பித்து சர்வீஸ் முடியும் பொழுது பெரிய பொறுப்புக்கு போவாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லோடிங். ஆரம்பித்த உடனே டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். 5 வருஷம் நீங்கள் சர்வீஸ் பாஸ் பண்ணுறீங்க, ட்ரைனிங் 2 வருஷம் முடிக்கிறீங்க, ஒரு ஃபஸ்ட் ஒரு டெப்டி செக்ரட்டரி போஸ்ட் ஏதாச்சும் ஒன்று பண்ணுறீங்கன்னா 5th இயர் மேபி நீங்கள் 22-23 வருஷத்தில் போகிறீங்கன்னா 30ல் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆயிடுறீங்க. அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களுடைய எல்லா பிரச்சனையும், பிறப்பிலிருந்து இறப்பு வரை எல்லாமே உங்கள் கையில் வந்து உட்காந்துரும். அப்போ the responsibility is so huge on your shoulder on day 1. இறங்கின உடனே. அதனால் நிறைய முறை சிவில் சர்வீஸ் பாஸ் பண்ணுறது ஈஸிங்க, ஒரு சிவில் சர்வெண்ட்டாக ஜெயிக்கிறது கஷ்டம். அதனால் அதுக்கும் இப்போ உங்களை பக்குவப்படுத்திக்கிட்டே வரணும். நம்ம நோக்கம் இங்கே ஒரு ஐஏஎஸ் பரீட்சையை பாஸ் பண்ணி நான் பாஸ் ஆகிட்டேன்னு சொல்கிறதுக்காக நாம் யாரும் இல்லைங்க, மாற்றத்தை கொடுப்பதற்காக நாம் இருக்கோம். நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இப்போ இருந்தே உங்கள் மைண்டை நீங்கள் கண்டிஷன் பண்ணிட்டு வரணும். எக்ஸாம் பாஸ் பண்ணி 5 ஆண்டுகளில் எவ்வளவு பெரிய சுமையை உங்கள் மேலே அரசு ஏற்றினாலும் கூட உங்களால் அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை நீங்கள் உருவாக்கணும்.
அது இப்போவே உருவாக்க ஆரம்பிங்களே, இன்டர்வியூவில் அவங்க பார்க்கட்டும். இப்போவே உருவாக்க ஆரம்பிங்களே, உங்கள் எழுத்துக்களை படிக்கும் பொழுது யாரோ ஒரு திருத்தக்கூடிய நபர் அதை படிக்கட்டும். இப்போவே அந்த மாதிரி உங்கள் மைண்டை கண்டிஷன் பண்ண ஆரம்பிங்களே. உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கே தெரியும், இந்த தம்பி தங்கச்சி கண்டிப்பாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் ஆயிடுவார், ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் டைம், இன்னைக்கா நாளைக்கா மட்டும்தான் அப்படிமா. அதனால் கண்டிஷனிங் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். உங்கள் மைண்டை, அது உங்கள் பிஹேவியரையே மாற்ற ஆரம்பிக்கும். இதுவும் என்னுடைய இரண்டாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய வேண்டுகோள். மூன்றாவது என்னுடைய அன்பான வேண்டுகோள், இட்ஸ் அ லைஃப் லாங் லேர்னிங். இன்னைக்கு நீங்கள் படிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ இதை விட அதிகமாக இன்னும் கஷ்டப்படுவீங்க. மைண்டை நல்லா வச்சுக்கோங்க. ஆனால் என்னென்ன ப்ரிப்பரேஷன் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இதை படி அதை படிக்கிறாங்க, இதெல்லாம் எவ்வளோ படிக்கிறது அப்படின்னு. அது யாரோ ஒரு நண்பர் சொல்லுவார், அண்ணே 10 வருஷம் கழிச்சு இன்னும் கஷ்டப்படணுமான்னு. அவர் சொல்லுவார், இல்லைப்பா பழகிடும், அது கஷ்டமாக தெரியாது அப்படின்னு. அதனால் இன்றைக்கி நீங்கள் இது கஷ்டம்னு பார்க்காதீங்க, இட்ஸ் அ ப்ரிப்பரேஷன், ஒரு கண்டிஷன். அவ்வளோ விஷயத்தை கிரகிக்கணும், படிக்கணும், சிம்பிளாக ப்ரெசென்ட் பண்ணணும். எப்படி எந்த இடத்துல நீங்கள் படிச்சிருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறது ஒரு கலை. இன்றைக்கி பிரைம் மினிஸ்டருடைய அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா என்னுடைய 2-3 பேட்ச்மேட்ஸ் இருக்காங்க. 2011 பேட்ச் டெப்டி செக்ரட்டரி ரேங்கில். இவங்களாம் நேரடியாக நம்முடைய பிரதமர்கிட்ட வேறு துறையில் உள்ள அவங்க ஆஃபீஸ்க்குள்ளே பேசக்கூடிய ஆட்கள். அப்போ என்னங்க சிவில், நாங்களும் ஒரு 10 வருஷம் தான் எங்கள் பேட்ச், 10 இயர்ஸ் ஆயிடுச்சு, 10, 12, 13 இயர்ஸ் ஆயிடுச்சு, ட்ரைனிங் அப்புறம் 10 வருஷம். ஒரு பிரதமர்கிட்ட நீங்கள் சர்வீஸ்குள்ளே வந்து 12 வருஷத்தில் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா ஒரு பிரதமர்கிட்ட போய் நம்ம கதை பேச முடியாதுங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய 5, 6, 7, 8 நிமிஷத்தில் எல்லா விஷயத்தையும் கிரகிச்சு அவருக்கு நீங்கள் சொல்லணும். இதான் சார் மேட்ரு. நாளைக்கு முதலமைச்சர்கிட்ட சொல்கிறீங்க, இதாங்க மேட்ரு, செய்யுங்க, இதுதான் சார் இஷ்யூ. அதனால் நீங்கள் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை நான் வச்சுக்கணும். நீங்கள் நாளைக்கு செய்ய போகிறது தான் இன்றைக்கி பரீட்சையில் டெஸ்ட் பண்ணுறாங்க. நான் இவ்வளோ படிச்சுட்டேன் முதலமைச்சர் சார், கொஞ்சம் ஒரு 45 நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ படிச்சுட்டு வந்திருக்கேன், மெதுவாக சொல்கிறேன், எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்புறம் போங்க. அவர்களுக்கும் நேரம் இல்லை, உங்களுக்கும் நேரம் இல்லை. படித்ததை அந்த இடத்துல உங்களுக்கு தெரிஞ்சதை சுருக்கமாக டெசிஷன் மேக்கிங் ஒருத்தவங்க எடுக்கிறவங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி நீங்கள் சொல்கிறீங்களா? சிவில் சர்வீஸினுடைய முக்கியமான வேலை இது. யூஆர் ஏபிள் டு சிம்பிளிஃபை எவ்ரிதிங். ஒரு காம்ப்ளெக்ஸ் விஷயத்தை சிம்பிளாக சொல்கிறீங்களா? ஏன்னா அவங்களுடைய டெசிஷன் மேக்கிங்க்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும், எய்ட் பண்ணணும் பாலிசிக்கு. அதை தான் உங்கள் டெஸ்ட்டில் டெஸ்ட் பண்ணுறாங்க, அதுதான் உங்கள் ப்ரிப்பரேஷனில் வருது. அதனால் ரைட்டிங் அண்ட் ஆன்சர் இஸ் அன் எசென்ஷியல் ஸ்கில். அதில் பாஜிராமன், ரவி, ரவீந்திரன் சார் அவங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் அதில். அதனால் உங்களுடைய நோக்கம் என்ன, நிறையா படிச்சுட்டேன்னு இருக்கலாம், தயவு செஞ்சு அதை எப்படி எழுத போகிறோம் அப்படிங்கிறதுக்கு அதிகம் கவனம் கொடுங்க. இது இப்படித்தான் நம்ம ப்ரெசென்ட் பண்ண போகிறோம், இப்படி தான் நான் எஸ்ஸே எழுத போகிறேன், இப்படி தான் என்னுடைய மெயின்ஸ் பேப்பரில் என்னுடைய சப்ஜெக்ட் இப்படி தான் நான் கொண்டு வர போகிறேன். அப்படி நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா நிறைய இன்ட்ரோஸ்பெக்ஷன் பண்ண ஆரம்பிங்க. ஒரு மார்க் பேப்பர் கொடுப்பீங்க, சரியாக எழுதிருக்கேனா சார், பெட்டர் எழுதலாமா, இஸ் தேர் பெட்டர் வே ஆஃப் ப்ரெசென்டிங். ஏன்னா நாளைக்கு நீங்கள் செய்யணும். 35 வருஷம் தாங்க உங்கள் வேலை. 35 years you will keep doing it. ஃபாரின் சர்வீஸ் ஆஃபீஸர் ஆயிடுறீங்க, யுனைடெட் நேஷன்ஸ் போகிறீங்க, ஒரு சமிட்டுக்கு போகிறீங்க, பைலேட்ரல் 2 நாட்டு இதில் உள்ளே உட்காந்துருக்கீங்க, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் பக்கத்துலேருந்து ப்ரீஃபிங் நோட்ஸ் எடுக்கிறீங்க. இதெல்லாம் நீங்கள் 35 ஆண்டுகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய வேலையைத்தான் இந்த ஒரு வருஷத்தில் உங்களை பக்குவப்படுத்தி கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நீங்கள் எக்ஸாம் அடிச்சிருவீங்க. இது பெரிய விஞ்ஞானம் என்று சொல்வதை விட இட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஆஃப் யூ அஸ் அ சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்டூடெண்ட் அண்ட் வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஆஃப் யூ அஸ் அ ஃபியூச்சர் சிவில் சர்வெண்ட். இந்த ரெண்டுக்குமான அந்த 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 மீட்டிங் பாயிண்ட் தான் உங்களுடைய மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் பேப்பர். ஆனால் அன்பான வேண்டுகோள், இங்கே இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் கூட கேட்குறீங்க, படிக்கிறீங்க, யோசிங்க, இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணுங்க, எப்படி பெட்டர் ஆகணும்னு யோசிச்சுக்கிட்டே இருங்க. ஸோ தேட் வில் புஷ் யூ டு பி அ பெட்டர் பர்சன். எழுதுறது, படிக்கிறது எல்லாமே. அடுத்து இன்றைக்கி என்ன கேட்டிங்கன்னா, நான் ஒரு கட்சியை சார்ந்த ஒரு தொண்டனாக இருக்கேன். 20 ஆண்டுகள் கழித்து சிவில் சர்வீஸ் எப்படி இருக்கும் சத்தியமாக எனக்கு தெரியாதுங்க. 20 ஆண்டுகள் கழித்து இதே மாதிரி சிவில் சர்வீஸ் இருக்குமா? ஐ ரியலி டோன்ட் நோ. ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனல் சேஞ்ச் எதிர்பார்க்கலாமா? தெரியாதுங்க. என்ன வேணாலும் நடக்கும். ஏன்னா நீங்கள் 10 ட்ரில்லியன்லாம் ஹிட் பண்ணிட்டீங்கன்னா இந்த நாட்டினுடைய சிவில் சர்வீஸ் ஸ்ட்ரக்சரே மாற வேண்டிய ஒரு கட்டாயம் வரலாம். லேட்டல் என்ட்ரி வேறு மாதிரி இருக்கலாம், நீங்கள் வெளியே போயிட்டு வரலாம், உங்களுக்கு ஒரு லேட்டல் என்ட்ரி கிடைக்கும். 10 years ஒர்க் பண்ணுங்க, 5 years வெளியே போங்க. பிரிட்டிஷ் சிவில் சர்வீஸ் அப்படி தாங்க இருக்குது. யூ கேன் டேக் அ பிரேக், கோ அவுட் சைட், ஒர்க் ஃபார் அ பிரைவேட் கார்பரேஷன் செக்டர், கம் பேக். இந்தியாவில் அந்த சிஸ்டம் உங்களுக்கு இல்லை. ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, கொஞ்சம் பேர் எடுக்கிறாங்க. அதனால் நீங்கள் அந்த சிவில் சர்வீஸ் சேஞ்சிலேயே நீங்கள் பயணம் பண்ண போகிறீங்க. யூ வில் ட்ராவல் when the civil service is changing right in front of you. அது அப்படியே உங்கள் கண் முன்னாடி மாறிட்டு இருக்கும், அதில் நீங்கள் சிவில் சர்வெண்ட்டாக இருக்க போகிறீங்க. அதனால் இதை எம்ப்ரேஸ் பண்ணுங்கள். அது ஒரு பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய விஷயங்கள் பார்ப்பீங்க, கேட்பீங்க, கற்றுக்குவீங்க, வெளியே போவீங்க, ஒரு மல்டிலேட்டரல் ஆர்கனைசேஷன்ஸ் ஒர்க் பண்ணுவீங்க. உங்கள் கனவு வந்து நான் கலெக்டர் ஆகிட்டேன், ஒரு என்னோட தமிழ்நாட்டில் இருக்கேன், இங்கேயே இருக்கேன், நான் அடுத்த தலைமைச் செயலகத்துக்கு வந்துட்டேன், செக்ரட்டரி ஆகிட்டேன், அது உங்கள் லைஃப் கிடையாதுங்க. யுவர் லைஃப் இஸ் டு ட்ராவல் த பிரெத் அண்ட் லென்த் ஆஃப் த வேர்ல்டு, த பிரெத் அண்ட் லென்த் ஆஃப் திஸ் கண்ட்ரி. அப்போ அவ்வளோ சேலஞ்சஸ் நீங்கள் எம்ப்ரேஸ் பண்ணணும். நான் ஸ்டேட்டில் இருப்பேன், நான் சென்டருக்கு போவேன், நான் இன்டர்நேஷனல் டெப்டேஷன் போவேன், மல்டிலேட்டரல் இன்ஸ்டிடியூஷனுக்கு போவேன். இவ்வளவு என்ரிச்சிங்கான ஒரு லைஃப்பை நான் சிவில் சர்வெண்ட்டாக நான் வாழுவேன் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் பதிவு செஞ்சுக்கணும். இவ்வளோ விஷயத்தை நான் பார்ப்பேன். சென்ட்ரல் போவேன், ஸ்டேட்டில் இருப்பேன், டெப்டேஷன் போவேன், ஒரு இன்ஸ்டிடியூஷனில் போய் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணுவேன். ஸோ உங்களுடைய ஸ்கோப் வந்துங்க மிகப்பெரிய ஒரு ஸ்கோப் உங்களுக்கு. ஏன்னா நாடு உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது. வளர்கின்ற நாடு, வளர்ந்த நாடுங்கிறனால இந்த ஆப்ஷன் கிடைக்குது உங்களுக்கு.
இந்த நாடு வளராமல் இருந்தால் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பாவர்ட்டி எலிமினேஷன் மட்டும் உங்கள் ப்ரோக்ராமாக இருக்கும் 40 years பேக். இன்னைக்கு அது இல்லைங்க. ஜியோ பாலிட்டிக்ஸில் நீங்கள் இருக்க போகிறீங்க. யுனைடெட் நேஷன்ஸ், இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், G20, தனித்தனி செக்ரட்டரிஸ் அங்கே இருப்பீங்க. இந்தியன் ஓஷன் ரீஜனை பார்த்துக்குவீங்க. குவாட் தனியாக ஒரு செக்ஷன், அதுக்கு ஒரு ஆளுங்க பார்த்துக்குவீங்க. பாலிசி ப்ரொபோசல்ஸ் எழுதுவீங்க. விக்ஷித் பாரத், வளர்ந்த இந்தியா எப்படி இருக்கணும், அர்பன் டிரான்ஸ்போர்ட்டை ஃபுல்லாக ரீஇமேஜின் பண்ணுங்க எழுதுவீங்க. ரூரல் டெவலப்மெண்ட்டை ரீஇமேஜின் பண்ணுங்க எழுதுவீங்க. இவ்வளவு விஷயங்கள் இந்த நாடு வளர்றனால தான் உங்களுக்கு கிடைக்குதுங்க. இந்த நாடு வளராமல் இருந்தால் இதெல்லாம் நம்ம பேசவே மாட்டோம். அதனால் இவ்வளவு விஷயங்களை விரும்பி விரும்பி இப்போவே படிங்க. ஜஸ்ட் கீப் ரீடிங், கீப் அப்டேட்டிங் வாட் இஸ் ஹேப்பனிங், என்ன நடக்குது. இது எல்லாம் உங்களுக்கு எக்ஸாமினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்த 30-40 ஆண்டுகளுக்கு ஹெல்ப் பண்ணும். கண்டினியூஸ் லேர்னிங் ப்ராசஸில் இருந்துக்கிட்டே இருங்க. எப்பொழுதுமே கடைசியாக எப்போ நான் சொல்கிறதுங்க, என்னுடைய முதல் பாதி பகுதியில் பேச நான் விரும்புவது, சிவில் சர்வீஸ் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் லீப்பிங் போர்ட். இது வாஜிராம் ரவீந்திரன் ஐயா எந்த அளவுக்கு இது ஒத்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியலிங்க. என்னுடைய பேட்ச்மேட் பார்த்தீங்கன்னா கஷிஷ் மிட்டல் ஒருத்தர் இருந்தார். அக்முட் கேடர், ஒரு திறமையான ஒரு மனிதர். 21 வயசில் IAS ஆகிட்டார், 21 years. அவர் கொஞ்ச நாள் கழிச்சு சர்வீஸ்லேருந்து ரிசைன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு. 2011 பேட்ச், இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், ஏஜ் ஆஃப் 21. நான் தொலைபேசியில் அழைத்து கேட்டேன், பிரதர் என்ன ரிசைன் பண்ணிட்டீங்க, என்ன காரணம், 6 years 7 years. அவர் சொன்னார், பிரதர் மியூசிக்கை பர்சியூ பண்ணலான்னு இருக்கேன், கர்நாடிக் சங்கீதத்தை வந்து நான் பர்சியூ பண்ண போகிறேன், மேடையில் கச்சேரி வச்சு பாட போகிறேன் அப்படின்னாரு. ஸோ இன்றைக்கி இந்த பார்த்தீங்கன்னா நிறைய அந்த IAS ஆஃபீஸர்ஸ் ரொம்ப வித்தியாசமான விஷயத்தை நீங்கள் பார்க்குறீங்க. ரிசைன் பண்ணுறது முதல் முறையாக கேள்விப்படுறீங்க. கச்சேரி, somebody wants to start an academy, somebody wants to start a corporate company. நிறைய விஷயங்கள் நடக்குது. இந்த ஸ்டீல் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா people want to explore, இதை பண்ணலாம் அதை பண்ணலாம். இன்றைக்கி அது போன்ற ஒரு சிவில் சர்வீஸ்க்குள்ளே நீங்கள் போகிறீங்க. அதனால் உங்கள் மைண்டை ஓப்பனாக வச்சுக்கிட்டு உள்ளே போங்க. நாட்டுக்கு சர்வ் பண்ணுங்கள். கிராஸ் ரூட்ஸில் வேலை பாருங்கள். உங்களுடைய பேஷன் ஏதோ ஒன்று உள்ளே இருக்கும். அது சிவில் சர்வீஸ் போனதுக்கப்புறம் அது ட்ரிகர் ஆகும். அது உங்களுக்கு எப்போ வேணாலும் ட்ரிகர் ஆகலாம். அந்த பேஷனை நோக்கி அது இழுத்துட்டு போகும். வாழ்க்கை வில் டேக் யூ டுவர்ட்ஸ் யர் பேஷன், ரைட் ஆர் ராங், அங்கே போய் தான் ஆகும். அதனால் ஓப்பன் மைண்டடாக ஒரு சேலஞ்சை எம்ப்ரேஸ் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு மைண்டை ஓப்பனாக வச்சுக்கிட்டு 20 years கழிச்சு நீங்கள் என்னவா வேணாலும் இருக்கலாம். இன்றைக்கி சிவில் சர்வெண்ட்டாக இருக்கீங்க, 20 years கழிச்சு நீங்கள் என்னவா வேணாலும் இருக்கலாம். அதனால் இது எல்லாம் எம்ப்ரேஸ் பண்ணி நீங்கள் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை சிவில் சர்வீஸ் உங்களுக்கு அமைத்து கொடுக்கும். ஆனால் இதெல்லாம் நீங்கள் மக்களுக்காக பயன்படுத்தணும். இது என்னுடைய முதல் பகுதியில் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஆசைங்க. இரண்டாவது பகுதியை பொறுத்தவரை, சார் ஒருவேளை சிவில் சர்வீஸ் கிடைக்கலனா எப்படி? நான் ரெக்கார்டை பாருங்கள் சார். இன்றைக்கி டேட்டா பார்த்தா தமிழ்நாட்டிலிருந்து கடந்த 2023 இந்தியாவில் செலக்ட் ஆன கேண்டிடேட்டில் 4.43% தான் தமிழ்நாட்டிலேருந்து கிடச்சிருக்காங்க. 2022 4.18% தான் டோட்டல் கேண்டிடேட்டில் தமிழ்நாடு செலெக்ஷன். 2021 3.94. ஸோ ஒரு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, ஒரு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வலிமையான ஒரு மாநிலமாக இருக்குங்க. எப்பொழுதுமே செலெக்ஷன் வந்து 10% இருக்கும். இந்தியாவில் மொத்தமாக எவ்வளோ செலக்ட் ஆகிறாங்களோ தமிழ்நாடு 10%க்கு மேலே இருக்கும். எப்பவுமே 10% மேலே, என் பேட்சில் 10%ங்க, 10%க்கு மேலே இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக நம்முடைய தமிழ்நாடு வந்து இன்றைக்கி இட் இஸ் பிட்வீன் 4 to 5%. இது கண்டினியூஸாக ஒரு பேட்டர்ன் மாதிரி இருக்குங்க. போன ஆண்டு ரவீந்திரன் ஐயா தான் இதற்கான பதில் நமக்கு சொல்லணும். போன ஆண்டு 2023 தேர்வு முடிவுகள் பார்த்தீங்கன்னா 1016 கேண்டிடேட் இந்தியாவில் செலக்ட் ஆகிறாங்க. தமிழ்நாட்டிலேருந்து 45. 2022 933 செலக்ட் ஆகிறாங்க. 39 பேர் தமிழ்நாடு. இது என்ன காரணம் என்பதை நாம் எல்லாமே கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கோம். ஒய் இட் இஸ் ஃபாலிங் டவுன், என்ன காரணம்? இங்கிருந்து 4 கேபினெட் செக்ரட்டரி தமிழ்நாட்டிலேருந்து போயிருக்காங்க. பாலராம சிவராமன் ஐயா, சுவாமிநாதன் ஐயா, சேஷன் ஐயா, இப்போ சோமநாதன் ஐயா கரண்ட் கேபினெட் செக்ரட்டரி, TK சுப்பிரமணியம் ஐயா என்னுடைய ஊரை சார்ந்த கரூரை சார்ந்தவங்க. 5 கேபினெட் செக்ரட்டரி தமிழ்நாடு கொடுத்துருக்குதுங்க. 4 ஃபாரின் செக்ரட்டரி கொடுத்துருக்கோம். AP வெங்கடேஸ்வரன் ஐயா, கிருஷ்ணன் ஸ்ரீனிவாசன் ஐயா, கிருஷ்ணன் ரகுநாதன், S ஜெய்சங்கர். ஹோம் செக்ரட்டரி 3 பேர் கொடுத்துருக்குறோங்க. HVR ஐயங்கார், TCS ஸ்ரீனிவாசவரதன், N கோபால்சாமி ஐயா. ஃபினான்ஸ் செக்ரட்டரி 3 பேர் கொடுத்துருக்குறோங்க. ஸோ இங்கிருந்து நிறைய உயரதிகாரிகள் இந்திய அரசினுடைய பின்னக்கல் ஹையஸ்ட் போஸ்ட், ஹோம் செக்ரட்டரி, ஃபினான்ஸ் செக்ரட்டரி, கேபினெட் செக்ரட்டரி, இங்கே வரைக்கும் போகிறாங்க. இன்றைக்கி நீங்கள் ரொம்ப தீர்க்கமாக யோசிக்க வேண்டியது, இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் சொந்தங்கள், ஹவு டு ஸ்டாப் திஸ் ஃபாலிங் ரேட். அது கண்டிப்பாக கார்த்திகேயன் அவங்க, ரவீந்திரன் ஐயா கண்டிப்பாக பேச வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஒய் த பாசிங் பர்சன்டேஜ் இன் அவர் ஸ்டேட் இஸ் ட்ராப்பிங் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய காஸ் ஆஃப் கன்சர்னுங்க. போன வருஷம் நான் அதை பற்றி ஒரு பெரிய அறிக்கையை கொடுத்தேன். நம்ம என்ன பண்ணணும், தமிழ்நாடு அரசு என்ன செய்ய வேண்டும், நாம் என்ன செய்யணும், எதற்காக தமிழ்நாட்டிலிருந்து பாஸ் பர்சன்டேஜ் இட் இஸ் கம்மிங் டவுன் பிலோ 5%. இதை எப்படி சரி பண்ணுறது? இது ஒரு கேள்வி. அவர்களுக்கும் நான் உங்கள் சார்பாக கேட்கின்றேன், என்ன பிரச்சனை? இஸ் இட் அ வே இன் சிலபஸ் இஸ் டிசைன், இஸ் இட் அ வே ஆர் எஜுகேஷனல் மாடல், அல்லது நம்ம எடுக்கக்கூடிய ஆப்ஷனல் பேப்பரில் பிரச்சனை இருக்கா, அந்த ஆப்ஷனல் பேப்பருக்கு ஃபாலிங் பர்சன்டேஜ் இருக்கா? ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து சில ஆப்ஷனலை தான் நம்ம அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவோம், அதை பற்றி அவங்க பேசுவாங்க. ஸோ இந்த கேள்விகள் உங்கள் சார்பாக அவங்களுக்கு நான் வைக்கிறேன். ஏன்னா இது மாணவர்கள்ட்ட ஒரு சிறிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. என்ன காரணம், ஒய் இட் இஸ் ஃபாலிங் டவுன் அப்படின்னு. இரண்டாவது, நான் எல்லார்ட்டையும் கேட்கக்கூடிய கேள்விங்க, நமக்கு ஆல் இந்தியா டாப்பர்ஸ் ஏன் நமக்கு குறைவாக இருக்கிறாங்க?
ஒய் வி ஆர் கெட்டிங் வெரி லெஸ் ஆல் இந்தியா டாப்பர்ஸ்? உதாரணத்துக்கு 2023 யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தமிழ்நாடு டாப்பர் 107வது ரேங்க். ஸோ ஃபஸ்ட் ரேங்கோ செகண்ட் ரேங்கோ தேர்ட் ரேங்கோ இல்லை, ஏன் நம்ம கீழே இருக்கோம்? இது என்ன விஷயம் அப்படிங்கிறத இவங்க 2 பேரும் நமக்கு சொல்லணும். குறிப்பாக அதிலிருந்து நம்முடைய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணுமா அப்படிங்கிறது உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்தும் கூட. அடுத்து வாட் இஃப் சிவில் சர்வீஸ் எனக்கு கிடைக்கல அப்படின்னா என்ன செய்யலாம், மைண்ட் செட் எப்படி இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா அது பேச வேண்டிய நேரம், அது கண்டிப்பாக பேசணுங்க. நம்ம எல்லோருமே சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம், எல்லோருக்கும் கிடைக்கணும், நம்ம எல்லோரும் பாஸ் ஆகணும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க. தமிழ்நாட்டில் குரூப் 1 சில பேர் எழுதுவீங்க, சில பேர் சிவில் சர்வீஸ் மட்டும், ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. நான் உங்ககிட்ட சொல்கிறதுங்க, உங்கள் மைண்டை கொஞ்சம் லிபரேட் பண்ணிட்டீங்கன்னா, உங்கள் மைண்டை கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த எண்ணம் உங்களுக்கு வராது என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். இந்த வாட் இஃப் அப்படிங்கிறத நம்ம எடுத்துலாங்க உங்கள் மைண்ட்லேருந்து. வில் ஜஸ்ட் ரிமூவ் திஸ் வேர்ட் கால் வாட் இஃப். கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது? கிராமத்துலேருந்து வந்திருக்கேன், முதல் தலைமுறை, ரிஸ்க் எடுக்கிறேன், கோச்சிங் இன்ஸ்டியூட்டுக்கு சென்னை வந்திருக்கேன், டெல்லி போயிருக்கேன், நிறைய பணம் செலவு பண்ணுறேன், அப்பா அம்மா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணம் அதெல்லாம் என் மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் உங்களுக்கு ப்ரெஷர் பாயிண்ட், இதெல்லாம் ப்ரெஷர் டிக் போட்டுக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் ப்ரெஷர் தான். இது நினச்சாவே நம்ம பெர்ஃபார்மன்ஸே 20% கீழே குறைஞ்சிரும். ஒரு அட்டெம்ப்ட் ஆயிடுச்சு, 2 அட்டெம்ப்ட் ஆயிடுச்சு, 3வது அட்டெம்ப்ட் ஆயிடுச்சு, இன்னும் கிடைக்கலையே, 4th அட்டெம்ப்ட் ஆயிடுச்சு. இது ஒரு ப்ரெஷர் பாயிண்ட். இதை நினச்சிங்கன்னா இன்னும் 20% நம்ம பெர்ஃபார்மன்ஸ் டவுன் ஆகும். முக்கியமான கேள்வி, எனக்கு சிவில் சர்வீஸே கிடைக்கல, எனக்கு என்ன ஆகும்? என்னுடைய வாலிபத்தை, என்னுடைய வயதை, முக்கியமான நேரத்தை சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷனுக்காக நான் கொடுத்துருக்கேன். 21, 22, 23, 24, 25, 26, 30 வயசு, 32 வயசு எல்லாம் சிவில் சர்வீஸ்க்காக கொடுத்துட்டேன். என்னுடைய வாலிபத்தை இளமையே சிவில் சர்வீஸ் கொடுத்துட்டேன், கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது? இந்த 3 கேள்விகள் ஒரு 10 நிமிஷம் உங்கள்கிட்ட என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை வைத்து உங்களிடம் பேச வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அதில் கண்டிப்பாக உங்களுக்கு 1-2 பாயிண்ட் கிடைக்கும். அப்படி சிவில் சர்வீஸை பொறுத்த வரைக்குங்க, எல்லாரும் சொல்கிறது என்ஜாய் த ப்ராசஸ், என்ஜாய் பண்ணி அதை பண்ணுங்க. கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஃபீல்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பெஸ்ட்டை கொடுக்கறதுக்கு மட்டும் நீங்கள் முயற்சி எடுங்க. ஜஸ்ட் ட்ரை அண்ட் கிவ் யுவர் பெஸ்ட். ஒரு நாளும் உங்கள் பெஸ்ட்டை கொடுக்குறீங்களா? ஒரு நாளும் உங்கள் டைமை நீங்கள் அக்கௌண்ட் பண்ணுறீங்களா? இதுதான் உங்கள் கையில் இருக்குது, வேறு எதுவுமே உங்கள் கையில் இல்லை. நத்திங் இஸ் இன் யுவர் ஹேண்ட். ஒரு நாளும் நேரத்தை சரியாக நான் பயன்படுத்துகிறேன்னா, எனக்கு இருக்கக்கூடிய 24 மணி நேரத்தை முழுமையாக நான் பயன்படுத்துகிறேன்னா, உங்கள் மைண்டை நீங்கள் அதுக்குள்ளே கொண்டு போகணும். நெகட்டிவ் தாட்டுக்குள்ளே உங்கள் மைண்டை கொண்டு போகாது. ஜஸ்ட் ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ கேன் கண்ட்ரோல். என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். 24 hours என் கையில் இருக்குது. இதில் நான் ஊருக்கும் போவேன், சொந்த ஊரில் விசேஷத்துக்கும் போவேன், நான் மாமா கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்க அங்கேயும் போவேன், சித்தப்பா கிடா வெட்டுக்கு போகலன்னா கோச்சிக்கு வர அங்கேயும் போவேன், பங்காளி வீட்டு விசேஷம் சொன்னாங்க அங்கேயும் போவேன். நீங்கள் சிவில் சர்வீஸ் முடிவு செய்த பிறகு எங்கேயும் போகாது. ஏன்னா இது உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. மொமெண்ட் யூ சே நான் சிவில் சர்வெண்ட் ஆகணும், நான் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு வந்துட்டீங்கன்னா இன்னையிலிருந்து எல்லாமே உங்களுக்கு கட். எதெல்லாம் உங்களுக்கு மெயின்ஸுக்கு மார்க் ஆட் பண்ணாதோ, எதெல்லாம் இன்டர்வியூக்கு ஆட் பண்ணாதோ எந்த பக்கம் போயிடாதீங்க. இல்லை இன்டர்வியூ போர்டில் கண்டிப்பாக கேள்வி கேட்க மாட்டாங்க. எத்தனை மாமா கல்யாணத்துக்கு போனீங்க? 4. அவர் 7 போனேன்னு சொன்னார். நீங்கள் சித்தப்பா கல்யாணத்துக்கு அடிக்கடி போவீங்களா? இதெல்லாம் நமக்கு மார்க் இல்லை, அப்போ எதுக்கு நம்ம பண்ணணுங்க? இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இன்றைக்கி வந்து சிவில் சர்வெண்ட்ஸில் நிறைய பேர் வந்து கிராக் பண்ண முடியாதுக்கு நான் பார்த்த சில காரணம், ஃபுல்லி கமிட்டடாக அவங்களால இருக்க முடியல. இன்ஃபேக்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியில் சில பேர் வந்து சொல்லுவாங்க, நான் கட்சி வேலையும் பார்த்துட்டு சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு. நான் செய்கிற முதல் வேலை கட்சி அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கி அவங்களை அனுப்பிச்சிடுவேன். நீங்கள் போய் முதல்ல படிச்சுட்டு 5 வருஷம் கழிச்சு திரும்பி வாங்க, இந்த பக்கமே வந்துடாதீங்க. அதனால் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய 2 கருத்து, எந்த வேலையும் செய்யாதீங்க, இதை மட்டும் செய்யுங்க. 24 மணி நேரத்தை கண்ட்ரோல் பண்ண பாருங்கள். எல்லாம் சில நாள் வேஸ்ட் ஆகும். ஒரு படத்துக்கு போகலான்னு நினைப்பீங்க, போயிட்டு வாங்க, ஒன்றும் தவறு கிடையாது. உங்களுக்கு நான் ஆத்ம திருப்திக்கு ஏதோ ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ வேணும், அதெல்லாம் பண்ணுங்க. எனி அன்ப்ரொடக்டிவ் ஜஸ்ட் ரிமூவ் ஃப்ரம் யுவர் லைஃப் ரூத்லெஸ்லி. அது செய்யவே செய்யாதீங்க, தொடவே தொடாதீங்க. ஜஸ்ட் டோன்ட் டூ இட். 3வது, சிவில் சர்வீஸ் நீங்கள் இவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணி நம்மளால் கிராக் பண்ண முடியலன்னு ஒரு சூழ்நிலை வந்தால் நான் உங்களுக்கு எழுதி கொடுக்குறேன். there is something better waiting for you. something better waiting for you. எழுதி கொடுக்குறேன். ஆனால் நீங்கள் ஆத்மார்த்தமாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். ஆத்மார்த்தமாக பண்ண சார், எல்லாம் பண்ணியாச்சு சார், 2 பார்த்துட்டேன் சார், ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்கு அங்கே கிளிக் ஆகலை சார். சில பர்சன்டேஜ் அப்படி இருக்கலாம். அப்படி இருந்தால் இதை விட, ஏன்னா அந்த நாலேஜ் யூ கெயின் இஸ் ஃபினாமினல் நாலேஜ். இந்த ப்ராசஸில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அறிவுத்திறன் என்பது எங்கேயும் கிடைக்காத ஒரு அறிவுத்திறன் உங்களுக்கு கிடைக்கும். எந்திலையுமே கிடைக்காது. அவ்வளோ விஷயம் கற்றுக்குவீங்க. பாலிடிக்ஸ், ஜியோ பாலிடிக்ஸ், டெமோக்ரஸி, கான்ஸ்டியூஷன், ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கிறது, எக்கனாமிக்ஸ், ஜிடிபி, இது அது எல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க. அதன் பிறகு இந்த இந்தியாவில் உங்களுக்கு பல வாய்ப்புகள் இருக்குது. த நியூ இந்தியா, த ரைசிங் இந்தியா, த பவர்ஃபுல் இந்தியா, நம்ம வளர்றோம். திங்க் டேங்க்ஸ், செக்யூரிட்டி கன்சல்டன்ட்ஸ், பாலிசி மேக்கர்ஸ், அனலிஸ்ட், எய்டு டு மினிஸ்டர்ஸ், பர்சனல் செக்ரட்டரி டு மினிஸ்டர்ஸ், ஏபிஎஸ் டு மினிஸ்டர்ஸ், லெஜிஸ்லேட்டிவ் எய்டு, பார்லிமெண்ட்ரி எய்டு, திங்க் டேங்க்ஸ், அட்வைசர்ஸ், ஏகப்பட்ட பொசிஷன் இந்த 10 வருஷத்தில் கஜ முஜன் ஓப்பன் ஆகி கிடக்குது.
இன்னும் 10 வருஷத்தில் அவ்வளோ ஓப்பன் ஆகும். அதுலேயும் யூ வில் கான்ட்ரிபியூட் டு த நேஷன்ஸ் growth. அதனால் நான் உங்ககிட்ட கடைசியாக அன்பான வைக்கக்கூடிய வேண்டுகோள், மைண்ட் ஒன்லி ஆன் பாசிட்டிவிட்டி, கண்டிஷனிங் யுவர் மைண்ட், நோ நெகட்டிவிட்டி, கண்ட்ரோலிங் எவ்ரி திங் தட் டசன்ட் கிவ் யூ சிங்கிள் மார்க். இதை செஞ்சால் எனக்கு ஒரு மார்க் கூட வராது, செய்யாதீங்க. இதனால் எனக்கு பிரயோஜனம் இல்லை, பண்ணாதீங்க. 24 மணி நேரத்தை அக்கௌண்ட் பண்ண பாருங்கள். இது எல்லாம் செஞ்சால் அரசு பணி சாத்தியம். இந்த அரசு பணிங்கிறது இப்போ ப்ராட் ஆயிடுச்சு சார். முதல்ல இருந்த அரசு இல்லைங்க. இப்போ கவர்மெண்ட் இட் செல்ஃப் இஸ் ப்ராடன்ட் ஸோ மச். லேட்டர் என்ட்ரி வரலாம், இந்த வருஷம் பிரச்சனை ஆயிருக்கு. இட் மைட் கம் அகெயின் இன் அ பெட்டர் ஃபார்மேட், நியூ ஃபார்மேட். யூ கேன் கம் பேக் பை 45 and enter into civil service again. வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு. இப்போ மிஸ் பண்ணாலும் அப்புறம் பார்த்துக்கலாம். அல்லது இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆயிருக்கு நம்ம நாட்டில், இங்கெல்லாம் வேலை பார்க்கலாம். அப்சர்வர் ரிசர்ச் ஃபவுண்டேஷன்லேருந்து அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. எகெயின் திங்க் டேங்க், பாலிசி அனலிஸ்ட் அங்கேயும் இருக்கலாம். இல்லை நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு சிவில் சர்வீஸ் கிடச்சிருச்சு, இங்கேயும் இருக்கலாம். அதனால் உங்கள் மேலே தயவு செஞ்சு ப்ரெஷர் போட்டுக்காதீங்க, ப்ரெஷர் எடுத்துக்காதீங்க, டென்ஷன் ஆகிக்காதீங்க, நீங்களே உங்கள் மேலே சந்தேகப்படாதீங்க, நெகட்டிவிட்டியை கொண்டு வந்துடாதீங்க. பாசிட்டிவாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, முழு ஈடுபாட்டோடு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பெரிய ஜாம்பவான்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த ப்ராசஸ்க்கு சரண்டர் ஆயிருங்க. தண்ணி மாதிரி போங்க. அது எங்கே இழுத்துட்டு போதோ தண்ணி இழுத்துட்டு போகும். ஏன்னா இயற்கையினுடைய நியதி, தண்ணி கீழே போய்த்தாங்க ஆகணும். அதனால் உங்களுக்கு இந்த ஒரு ஆண்டு ப்ரிப்பரேஷன் முழுவதும் அற்புதமாக இருக்க வேண்டும். ஹெல்த்தியாக இருக்கணும். நீங்கள் எக்ஸாமினேஷன் நேரத்தில் பக்காவாக இருக்கணும். நீங்கள் உங்கள் பாடி ஷேப்பு, மென்டல் மைண்ட் செட், ஹெல்த்தினஸ் எல்லாம் பக்காவாக அந்த ஒரு மாதம் உங்களுக்கு இருக்கணும். அதில் ஆண்டவனுடைய அருள் உங்களுக்கு இருக்கணும். இந்த நாட்டுக்கு நீங்கள் பணியாற்றணும். அரசியலமைப்பு சட்டத்தை இன்னும் பலப்படுத்தணும். இந்த நாடு உங்களால் வலிமை பெற வேண்டும். இதெல்லாம் நீங்கள் செய்வீங்க என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது எல்லாத்தையும் தாண்டிங்கன்னா என்னை மாதிரி சில ஆட்களும் அங்கங்கே சுற்றிக்கிட்டு இருக்கும். ரவீந்திரன் சாருக்கு என்னை பற்றி ரொம்ப நல்லா தெரியுங்க. கடைசியாக அதோட முடிச்சுக்கிறேங்க. 2010 லக்னோவில் MBA படிக்கும் பொழுது ஒரு பெரிய உந்துதல், இந்த நவம்பர் 26 அட்டாக். அப்போ அவர் ட்ரெயின் பிடிச்சி ரவீந்திரன் சாரை போய் வாஜிராமன் ரவியில் பார்க்குறேன். இப்போ இளங்கோவன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஐயாவை பார்த்தா, ஐயா நான் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கேன், சிவில் சர்வீஸ் பண்ணுங்கிற ஆசை, ஆனால் MBA லக்னோவில் படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு நேரம் இல்லை, எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, என்னால் கிளாஸில் சேர முடியாது. அப்போ அவர் வந்து ஐயாவை பார்க்க சொன்னாங்க. நான் சொல்கிறது 2010ங்க, விச் இஸ் 14 years பிஃபோர். அது ஐயா கூட மறந்துருக்கலாம். புக்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து கொஞ்சம் படிங்க, உங்களால் கிளாஸுக்கு வர முடியல பரவாயில்லை, நோட்ஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க, கிளாஸ் ரூம் நோட்ஸ் எல்லாம் யார்ட்டு வாங்கி நீங்கள் படிங்க, முடிகிறப்ப வாங்க அப்படின்னு. ஸோ அவங்களுடைய நோட்ஸை வாங்கிட்டு போய்ங்க, படிப்பேன். லக்னோவுக்கு எடுத்துகிட்டு போய் 2 வாரத்துக்கு ஒரு முறை வந்து நோட்ஸை கலெக்ட் பண்ணிட்டு போய் என்னோட ரூமில் உட்காந்து படிப்பேன். என்னோட MBAவும் படிக்கணும், சிவில் சர்வீஸும் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ MBA படிக்கவே கிராக் பண்ணுறக்கு ஒரு வாய்ப்பு. மெயின்ஸ் அப்போவே லக்னோவில் எழுதுனாங்க, கிராக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் கிளம்பி வந்து ஐயாவை பார்த்தேன். நம்முடைய மாண்புமிகு முன்னாள் DGP ஐயா M. ரவி அவர்கள் வந்திருக்கின்றார்கள். எல்லார் சார்பாக ஐயா அவர்களுக்கு வருக என்கின்ற வரவேற்பு ஐயா கொடுத்துட்றாங்க. பாருங்கள் எப்படிப்பட்ட ஜாம்பவான்கள்லாம் நீங்கள் உங்கள்கிட்ட பேச வந்திருக்காங்க பாருங்கள். ரவி ஐயா வந்து ஒரு அற்புதமான ஒரு மோட்டிவேஷனல் ஒரு ஆஃபீஸர். எல்லா ஆஃபீஸரும் அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க. ஆனால் ரவி ஐயாவை பொறுத்தவரை ரிட்டையர் ஆகியும் இளைய தலைமுறை நன்றாக இருக்க வேண்டும் என்று எல்லா விஷயம் பேசுகிறாங்க. ஜியோ பாலிட்டிக்ஸ் பேசுகிறாங்க, ரஷ்யா உக்ரைன் கான்ஃப்ளிக்ட் அன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்தேன், பேசுகிறாங்க, எல்லா விஷயம் பேசுகிறாங்க. என்ன ஒரு இது பாருங்கள், மாணவர்களுக்கு அவர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமும் பயன்படுறார். அதனால் உண்மையாலுமே ஐயா அவர்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு இந்த நேரத்தில் எங்கள் சார்பாக நான் சொல்லணுங்க. ரவீந்திரன் சார் என்னோட MBA முடிச்சுட்டு ஐயாவை போய் பார்க்குறேன் டெல்லியில். அப்போ இன்டர்வியூ கால் வந்திருக்கு. அப்போ ரவீந்திரன் சார் சொன்னார், ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஒரு மார்க் இன்டர்வியூ ஒரு 3 செஷன் நான் கொடுக்குறேன், நீங்கள் அட்டன் பண்ணுங்க அப்படின்னார். ஃபஸ்ட்டு மார்க் இன்டர்வியூ ஐயா கேள்வி கேட்குறாரு, நான் பதில் சொல்கிறேன் ஐயாவோட சேம்பரில். உடனே என்னை பார்த்துட்டு சொன்னார், நீங்கள் மறந்துருப்பாரான்னு தெரியலிங்க, சொன்னார், தம்பி நீங்கள் நல்ல மார்க் வாங்குவீங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தார். இன்டர்வியூவில் நீங்கள் ஒரு 70% வாங்குவீங்க தம்பி, ஒரு 210 வாங்க, அப்போ 300க்கு இன்டர்வியூங்க, 210 வாங்குவீங்க. எனக்கே ஒரு சந்தேகம், என்னடா அது 210 வாங்குவாங்கிறாரு, 300க்கு 210ங்கிற 70% இஸ் குட் மார்க், ஏன் சொல்கிறாரு? ஒரு வார்த்தை கிட்ட சொன்னார், உங்கள் ஒரிஜினாலிட்டியை மட்டும் விட்டுறாதீங்க தம்பி, யூ ஆர் வெரி ஒரிஜினல் அப்படின்னார். அது ஐயா நான் வச்சிருக்காரான்னு தெரியல. யூ ஆர் வெரி ஒரிஜினல், யாருக்காக உங்களை மாற்றிக்காதீங்க. நீங்கள் ரொம்ப இந்த கோச்சிங் எல்லாம் போனீங்கன்னா சில நேரம் உங்கள் ஒரிஜினாலிட்டி மாறி போயிடும். நீங்கள் பேசுகிறது கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் கூட தம்பி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரிஜினாலிட்டி எதிர்பார்க்குறாங்க, நீங்கள் இன்டர்வியூக்கு இதே மாதிரி போங்க அப்படின்னு. அந்த ஒரே நம்பிக்கையோடு இன்டர்வியூக்கு போனாங்க. இன்டர்வியூவில் எனக்கு கிடைத்த மதிப்பெண் வந்து 240, 80%, 80%. திரும்ப நான் வாஜிராம் ஐயா, ரவீந்திரன் ஐயா வந்து பார்க்குறேன், சார் 80% இன்டர்வியூ ஸ்கோர். ஏன்னா இன்டர்வியூ ஸ்கோர்னால மட்டும்தான் நான் சிவில் சர்வீஸ்குள்ளேயே போனாங்க. அவர் சொன்னார், ஆமாம் நான் எதிர்பார்த்தேன், பட் 80% சில பேருக்கு கொடுப்பாங்க, மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு. அந்த லெசனை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேங்க. ஒரிஜினலாக இருங்க, பி ஒரிஜினல். பெருசாக உங்களை மாற்றிக்காதீங்க. அப்படியே ரொம்ப அப்படியே உங்களை ஷேப் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி நீங்கள் ஏதோ ஒரு பதில் சொல்லணும்னு நினைப்பீங்க, நாங்கள்லாம் சேர்ந்து உங்களை போட்டு குழப்பி இந்த பதில் சொன்னால் தான் அவங்க ஏற்றுக்குவாங்க அப்படின்லாம் சொல்லாதீங்க. மனசாட்சிப்படி நம்ம எல்லோரும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு கீழே இருக்கும், அதை மீறாதீங்க.
மனசாட்சிப்படி நம்ம எல்லோரும் மக்களுக்கு உதவி செய்வதற்காக இங்கே வந்திருக்கின்றோம். அதை மீறாதீங்க. மனசாட்சிப்படி நம்ம எல்லோருமே ஒரு சிவில் சர்வெண்ட்டாக வரும்பொழுது மக்கள் நமக்கு மேலே அப்படிங்கிற ஆட்டிடியூட வர்றோம். இதை மறந்து இந்த மூன்றுக்குள்ளே என்ன வேணாலும் பதில் சொல்லுங்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய விஷயம். அதனால் அன்னைக்கு ரவீந்திரன் ஐயா வந்து எனக்கு ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுத்தாங்க. இன்றைக்கு உங்களுக்கு அந்த ஊக்கத்தை கொடுப்பாங்க. அதனால் நிறைய பேர் நீங்கள் சிவில் சர்வீஸில் சாதிக்கணும், பெரிய ஒரு ஆளுமைகளாக வரணும். எங்கே இருந்தாலும் ஒரு தமிழனாக உங்களுடைய அடையாளம் இந்தியா முழுவதும் பரவி கிடக்கணும். நாளைக்கு ஃபியூச்சர் கேபினெட் செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி, டிஜிபி, டைரக்டர் இன்டெலிஜென்ஸ் பியூரோ, டைரக்டர் ரா, என்டிஆர்ஓ, பெரிய பெரிய அமைப்புகள்லாம் உங்களுக்காக காத்திருக்கு. ஃபாரின் செக்ரட்டரி, அந்த அமைப்புகளுக்கு நீங்கள் போய் அமரத்தான் போகிறீங்க. அது காலத்தினுடைய கட்டாயம். அதனால் ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு அடையாளத்தோடு நீங்கள் பணி செய்யணும். மக்களுக்கு நல்லா உங்களுடைய பணி மக்களுக்கு பயன்படணும். அதனால் குறிப்பிடக்கூடிய எனக்கு நேரம் கொடுத்துருக்காங்க. 11:30 பேசி முடிக்கணுங்க ஐயா. 11:28 இருக்கோம். அதனால் வாய்ப்பு கொடுத்த தினமலர் நிறுவனத்திற்கு நன்றி தெரிவித்து, நீங்கள் எல்லோரும் சாதிக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை, அல்லாவை, ஜீசஸ் கிரைஸ்ட்டை, எல்லா 1,00,000க்கும் மேற்பட்ட இந்து கடவுளை வேண்டிக்கிறேன். நீங்கள் எந்த மதமாக, எந்த ஊராக, யாராக இருந்தாலும் உங்களுக்கு அருள் கிடைக்கட்டும். நீங்கள் எல்லாம் சேர்ந்து கிராக் பண்ணணும். குறிப்பாக அப்பா அம்மாவுக்கு ஒரு பெரிய நன்றி. நிறைய நேரம் குழந்தைகளுடைய கனவுக்கு நீங்களும் கூட இருந்து சுமக்கிறீங்க. பெரிய பெரிய விஷயங்க அது. உங்களுடைய பொருளாதார சுமை இருந்தாலும் கூட குழந்தைக்கு ஃபுல்லஸ்ட் சப்போர்ட் கொடுக்குறீங்க. அதனால் இங்கே இருக்கக்கூடிய எல்லா சிவில் சர்வன்ஸ் பேரண்ட்ஸ்க்கு முதல் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், கூட நில்லுங்க. இந்த துறை கொஞ்சம் ஏற்றம் இறக்கமாக தான் இருக்கும். கொஞ்சம் அப்படி இருக்கும். மனசு நீங்கள் விட்டுறக்கூடாது. நீங்கள் மனசு விட்டால் குழந்தைங்க மனசு விட்டுருவாங்க. அதனால் கொஞ்சம் அப்படியே குழந்தைங்களோட அப்படியே ஒரு 4-5 இயர்ஸ் செயில் பண்ணி கூட நில்லுங்க. நிச்சயமாக கிராக் பண்ணுவாங்க, நடக்கும். சகோதரி, நான் சிவில் சர்வீஸை வச்சு நான் சொல்கிறேன் உங்களுக்கு பதில். எம்பிஏ படித்தேங்க. சிவில் சர்வீஸ் போக வேண்டும் என்கின்ற ஆசை. எனக்கு லோன் வந்து 11,50,000 ரூபா என்னோட எம்பிஏ லோன். ஏன்னா ஐஏஎம்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டங்க, வெரி காஸ்ட்லி. சிவில் சர்வீஸில் நான் வாங்கக்கூடிய சம்பளத்துக்கு லோன் கட்ட ஆரம்பிச்சேன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட 9 வருஷம் ஆகும் இஎம்ஐ போட்டு கட்டுறக்கு. இது ஒரு உதாரணமாக வச்சு உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் அந்த மாதிரி முடிவெடுப்பீங்க. ஏன்னா எம்பிஏ இஸ் வெரி காஸ்ட்லி இன் இந்தியா. ஸோ முதல் டெசிஷன் மேக்கிங் வந்து உங்களுடைய பொருளாதாரம். எங்கே இருக்கிறீங்க, எங்கே போகணும், உங்களால் அது முடியுமான்னு. இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஐஏஎம் லக்னோக்குள்ள ஒரு பிரான்ச் இருக்கும். 3 வருஷத்துக்கு ஒருக்கா ஃபோன் பண்ணுவார். சார் எல்லாம் கட்டிட்டாங்க, நீங்கள் மட்டும் லோன் கட்டாமல் இருக்கீங்க, பொறுங்க, நான் 2 வருஷத்தில் கட்டுறேன். 5 வருஷம் கழிச்சு ஃபோன் பண்ணாங்க. நீங்கள் தான் சார் ரெக்கார்டு, இது வரைக்கும் ஐஏஎம் லக்னோவில் யாருமே 5 வருஷம் லோன் கட்டல, 5th இயர் ரீச் ஆகிட்டீங்கன்னு. இருங்க சார் கட்டுறேன். ஸோ 9th இயர் கம்ப்ளீட் பண்ணுங்க. 9th இயர் வரைக்கும் மாதம் என்னோட இஎம்ஐயில் வந்து 33,000 ரூபா நான் ஒதுக்கி வச்சிருக்கேன். ஏன்னா என்னுடைய லோன் ப்ளஸ் அந்த இன்ட்ரெஸ்ட் போகணும். இது எல்லோரும் எடுக்கக்கூடிய முடிவு. பொருளாதாரம் என்பது அடிப்படையில் யூ ஹேவ் டு டேக் அ கால். எந்த கோச்சிங் இன்ஸ்டியூட் போவீங்க, எவ்வளோ கட்டுவீங்க, அந்த ஃபீஸ்க்கு வர்த்தா. இரண்டாவது முடிவு, வாட் இஃப் யூ ஃபெயில். எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா வாட் இஃப் யூ சக்சீட். என்னோட இது எப்பவுமே வாட் இஃப் யூ ஃபெயில். ஃபெயில் ஆனீங்கன்னா என்னென்ன பெர்மிட்டேஷன் காம்பினேஷன், இது நடக்கலாம், இது நடக்கலாம், இது நடக்கலாம், இது நடக்கலாம், இதெல்லாம் ஆப்ஷன்ஸ். அந்த பேஸை கவர் பண்ணிட்டீங்களா? ஏன்னா நீங்கள் ஃபெயில் ஆகிறனால குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது. நீங்கள் ஃபெயில் ஆனால் இன்னொரு பிரச்சனை ஆகக்கூடாது. மென்டலி நீங்கள் ஒரு ஹவ் யூ கான் த்ரூ இட், ஹவ் யூ வாக் த்ரூ தட் பாத். ஃபெயில் ஆனால் இதெல்லாம் நடக்கும். இரண்டாவது. மூன்றாவது, கன்விக்ஷன். பகவத்கீதையில் ஒரு அற்புதமான ஒரு 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 பேசேஜுங்க, நான் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறேன். த டெசிஷன் யூ மேக். நீங்கள் சிவில் சர்வன்ட் ஆகணும்னு டெசிஷன் பண்ணிட்டீங்கல்ல, அதனுடைய சக்ஸஸ் வந்து எப்படின்னாங்க, த கன்விக்ஷன் அட் த டைம் ஆஃப் மேக்கிங் எ டெசிஷன் அப்படிங்கிறாங்க. கீதையினுடைய ஒரு சாராம்சம் என்னன்னா, ஒரு முடிவு நீங்கள் எடுக்கும் பொழுது உங்கள் முடிவு எவ்வளோ உறுதியாக இருந்ததோ அந்த உறுதித்தன்மையை பொறுத்து தான் வெற்றி வரும் அப்படிங்கிறாங்க. அதனால் முடிவு எதற்காக எடுத்தீங்கிற கன்விக்ஷன். எந்த முடிவு வேணாலும் நீங்கள் எடுங்க. அரசியல்வாதியாக நான் பல முடிவுகள் எடுப்பேன். நீங்கள் ஒரு மாணவராக முடிவு எடுக்கிறீங்க. ஒய் ஆர் யூ டூயிங் இட்? பக்கத்தில் இருக்கவங்களை ப்ளீஸ் பண்ணவா, இல்லை பேப்பரில் வரவா, இல்லை நமக்கு வண்டி மேலே ஒரு லைட் வச்சுக்கவா? எதுக்காக நீங்கள் சிவில் சர்வெண்ட் ஆகணும்? வாட் இஸ் யுவர் கன்விக்ஷன்? இந்த 3 விஷயம், பொருளாதாரம், சூழ்நிலை, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை, குடும்பம் எல்லாம் ஒரே கேட்டகரியாக வச்சுக்கோங்க. இரண்டாவது, தோல்வி இருந்தால் என்னென்னலாம் நடக்கும். ஒரு மென்டலாக வாக் த்ரூ. ஏன்னா தோல்வி வந்துருச்சுன்னா நம்ம ஏற்கனவே திங்க் பண்ணிட்டு அது பெருசாக தெரியாதுங்க. இஃப் யூ வாக் த்ரூ இட், ஏற்கனவே மென்டலாக விஷுவலைஸ் பண்ணியாச்சு. தோத்தா பரவாயில்ல, அதை ஏற்கனவே விஷுவலைஸ் பண்ணிட்டோம்ல. நீங்கள் விஷுவலைஸ் பண்ணிட்டீங்கன்னா அது தோல்வியாக உங்களுக்கு தெரியாது. மூன்றாவது, கன்விக்ஷன் ஃபார் யுவர் டெசிஷன். எதற்காக அந்த முடிவு எடுக்கிறீங்க? அந்த கன்விக்ஷன் ரொம்ப முக்கியங்க. கன்விக்ஷன் வந்து உண்மையாலுமே கன்விக்ஷன் இருக்குன்னா அது வெற்றி தான். அது வெற்றி தான். கொஞ்சம் டிலே ஆகலாம். இந்த 3ம் என்னுடைய லைஃப்பில் திரும்ப திரும்ப ஐ கீப் சர்க்குலேட்டிங் திங்கிங். நன்றி சகோதரி. தேங்க்யூ. Sir, good morning. I'm really happy to see you today, sir. And sir, conditioning very so சொல்லிருந்தீங்க. Sir, to achieve a position and நிறைய guidance-லாம் இருக்கு, many things. So after sustaining or handling a position பத்தி கொஞ்சம் brief பண்ணுங்க. இது உங்களுக்கு இருக்கக்கூடிய அதுக்கெல்லாம் அப்ளை போகலீங்க. பட் ஸ்டில் யூ ஆஸ்க் தட் கொஸ்டின். ஒரு இடத்துக்கு போகிறது ஈஸிங்க, அந்த இடத்த தக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி நீங்கள் சிவில் சர்வெண்ட்டாக ஒரு மாவட்ட ஆட்சியர் ஆகிட்டீங்க அப்படின்னா, அல்லது ஒரு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆகிட்டீங்க, அல்லது ஒரு நாட்டினுடைய அம்பாசிடர் ஆகிட்டீங்கன்னா, இட் இஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் 2 years 3 years. அதுக்கப்புறம் நீங்கள் ரோல் மாறித்தாகணும். அதுக்கப்புறம் இன்னொரு பொறுப்புக்கு நீங்கள் போய்த்தாகணும். ஏன்னா எந்த பொறுப்புமே சிவில் சர்வீஸில் உங்களுக்கு நிரந்தரம் கிடையாது. யூ கீப் மூவிங் அண்ட் மூவிங். எதுக்காக அதை கண்டிஷனிங் அப்படிங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்தினாங்க,
சில நேரத்தில் நல்ல பொறுப்புக்கு போவீங்க. சோ கால்டு நல்ல பொறுப்பு, எல்லாம் நல்ல பொறுப்பு தான். சில நேரம் தண்ணி இல்லா காடுங்கிற பொறுப்புக்குள்ளே போவீங்க, அதுவும் நல்ல பொறுப்பு தான். பட் உங்களுடைய கண்டிஷனிங் இஸ் டு சர்வ் பீப்புள், இட் டசன்ட் மேட்டர் டு யூ. அப்போ என்ன ஆகும், உங்கள் டெசிஷன் மேக்கிங்கே ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கும். நீ யாரையும் ப்ளீஸ் பண்ண போக மாட்டீங்க. அரசியல்வாதிகளோ ஒரு முதலமைச்சரோ அமைச்சரோ நல்லது மட்டும் நம்ம காதில் சொல்லணும், யூ வில் நாட் டூ தட். யூ வில் சே வாட் இஸ் ரைட். அதுக்காக தான் திரும்ப திரும்ப கண்டிஷனிங் சொன்னாங்க. அடுத்த 35 வருஷத்துக்கு இப்போ தயாராகிக்குங்க அந்த வார்த்தையை பயன்படுத்தினது. நத்திங் கால் குட் போஸ்ட். ஆரம்ப காலத்தில் நாங்கள்லாம் ஏஎஸ்பியாக இருக்கும்போதுங்க, கார்கலாங்கிற ஊரில் ஃபஸ்ட்டு போஸ்டிங், உடுப்பி அதில் ஒரு வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கக்கூடிய சின்ன கிராமம். கஷ்டப்பட்டு நானே என்னுடைய திருமணம் ஆயிடுச்சுங்க, நானும் ஒய்ஃபும் போய் டிவி வாங்கிட்டு வந்தோம். டிவி அது பார்த்தீங்கன்னா முதல் நாளே ஃபியூஸ் போயிடுச்சு, இடி உழுத்து டிவி போயிடுச்சு. ஏன்னா உங்களுக்கு கிடைக்கிற சம்பளத்தில் 33,500 இங்கே கட்டணும். கஷ்டப்பட்டு வாங்கின டிவி அதுவும் முதல் வார இடியில் அதுவும் போயிடுச்சு. ரூரல் ஏரியா, எக்ஸ்ட்ரீம்லி ரூரல் ஏரியா. எவ்ரிதிங் இஸ் டிஸ்கம்ஃபர்ட். உங்களுக்கு எவ்ரிதிங் இஸ் டிஸ்கம்ஃபர்ட், ரோட்ல இருந்து வேலைகள் எல்லாமே. எதுக்காக இது சொல்கிறேன்னாங்க, இது உங்கள் லைஃப்பில் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் பல இடத்துல. நாட் எவ்ரி டைம் யூ கெட் அன் அர்பன் போஸ்டிங், நாட் எவ்ரி டைம் யூ கெட் சென்னை ஆர் பெங்களூர் ஆர் ஹைதராபாத். இதுக்கு நீங்கள் உங்களை மனதளவில் தயார்படுத்திக்கணும். வென் ஐம் ஹியர் ஃபார் சர்வீஸ், இதெல்லாம் எனக்கு வந்து டசன்ட் மேட்டர். உங்கள் சம்பளமும் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு சிவில் சர்வன்ட்ஸ் நேர்மையாக இருந்தால் என்ன நீங்கள் சாதிக்க முடியும்? நேர்மையாக இருந்தீங்கன்னா நல்ல ஒரு வாழ்க்கை வாழலாம், குழந்தைகள் நல்லா படிக்க வைக்கலாம், ஒரு வீடு வாங்கலாம். நீங்கள் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஒரு இன்கம் செக்யூரிட்டி, இவ்வளோதாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு சிவில் சர்வெண்ட்டுக்கு மட்டும்தான் இந்தியாவில் தெரியும், நீங்கள் ரிட்டையர் ஆன அன்னைக்கு என்ன சம்பளம் நீங்கள் கால்குலேட் பண்ணிடலாம். கொஞ்சம் பே கமிஷனை பொறுத்து கொஞ்சம் இந்த பக்கம் அந்த பக்கம் மாறும். ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு தெரியாது, எங்கள் யாருக்குமே தெரியாது. உங்களுக்கு தெரியும் உங்கள் சம்பளமே எவ்வளோ வரும்னு உங்களுக்கு தெரியும். அப்போ உங்கள் வாழ்க்கையை அந்த சம்பளத்துக்குள்ளே வாழ ஆரம்பிக்கணும். நீங்கள் உடுத்தக்கூடிய உடை எல்லாமே, ஒரு மனிதன் உங்களை பார்த்தாவே ஃபேன்சியாக ஃப்ளாஷியாக இல்லாமல், நம்ம ஒருப்பா கலெக்டர் வந்து ஒரு ரேடோ வாட்ச் கட்டி, கலெக்டர் வந்து ஒரு 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 ஷூ போட்டு, கலெக்டர் வந்து ஒரு பக்காவாக வந்தாருன்னா, ஒரு கிராமத்திலிருந்து வந்த ஒரு எளிய மனிதன் எப்படி உங்களை பார்ப்பாங்க? அதனால் இந்த இதுக்குள்ளே உங்கள் லைஃப் ஸ்டைல் எல்லாமே மாறிடணுங்க. இது இரண்டாவது. மூன்றாவது, இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தினமும் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரவி சார் ஒரு இன்ஸ்பிரேஷன். ஏன்னாங்க ரிட்டையர் ஆகிட்டார், டிஜிபியாக ரிட்டையர் ஆகிட்டார். அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லைங்க. அவர் சும்மா ஜாலியாக நார்மலாக இருந்தால் போதும். திரும்ப அவர் ஏதோ ஒரு வீடியோ போடுறாரு, பேசுறாரு, தினமலர் நிகழ்ச்சிக்கு வர்றாரு, எல்லா பக்கம் சுற்றுறாருன்னா, அவருடைய அறிவு தேடல் இன்னும் இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். இன்னும் அறிவு தேடல் இருக்குது, இன்னும் கற்றுக்கிறாரு. என்ன அந்த சிரியாவில் என்ன பிரச்சனை, ஏன் சிரியாவில் எவ்வளோ ஆகுது அப்படின்னு பேசுறாரு. ரஷ்யா உக்ரைனை பற்றி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. ஏன் அறிவு தேடல் என்ன இருக்குது? மாணவ செல்வங்க கிட்ட அவர் எப்போ ஐபிஎஸ் ஆனாருங்க, இன்னைக்கு வந்து பேசுறாருன்னா எவ்வளோ விஷயம் அவர் படிச்சுட்டு வரணும். இன்னைக்கு இதா பேட்டர்னாப்பா, இதெல்லாம்ப்பா கற்றுக்கிட்டு தானே வர முடியுங்க. அறிவு தேடல் தொடர்ந்து உங்களுக்கு இருக்கணும். எவ்ரி டே யூ ஷுட் லேர்ன். இந்த மூன்றும் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, என்னை பொறுத்தவரை, ஃபர்ஸ்ட் இஸ் கண்டிஷனிங், செகண்ட் இஸ் யூ வில் லிவ் யுவர் லைஃப் டு த லிமிடெட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் வாட் இஸ் அவைலபிள் டு யூ. ஆடம்பரம் இல்லை, அதுக்குன்னு கீழே இல்லை, நடுத்தரமான ஒரு வாழ்க்கை. மூன்றாவது அறிவு தேடல் தினமும். இது 3 இருந்தால் நீங்கள் எப்படிங்க லைஃப்பில் தோப்பீங்க? எப்படி லைஃப்பில் தோப்பீங்க? தோக்கவே மாட்டீங்களே. யூ லிவ் அ குட் லைஃப். இந்த 3 தான் நான் கண்டிஷனிங் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினேன். நன்றி, தேங்க்யூ. ஹலோ சார். சார், என் பேர் ராஜஸ்ரீ. சாரி, எங்கே இருக்கிறீங்க சிஸ்டர்? அங்கே இருக்கீங்க, சாரி. அங்கே பாருங்க, அங்கே மைக் எடுத்தாங்க. என் பேர் ராஜஸ்ரீ. நான் வந்து அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட், 2019 பேட்ச். இப்போ கரண்ட்டாக வந்து யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சைட் பை சைட் ஒரு என்ஜிஓவில் சர்வ் பண்ணிட்டு இருக்கேன், செங்கல்பட்டு கோசம்ரக்ஷனா ட்ரஸ்ட்னு. என்னோட கொஸ்டின் என்னன்னா, நான் வந்து யூபிஎஸ்சி சிவில் சர்வெண்ட் ஆகிட்ட பிறகும் சைட் பை சைட் என்னால் வந்து சர்வ் பண்ண முடியுமா, ஒரு என்ஜிஓவில், ஒரு நான் ப்ராஃபிட் என்ஜிஓவில் சர்வ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க தான் சார். ஒன்று, சர்வ் பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்கிற விடங்க, உங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு நேரம் இருக்காது. சிம்பிள், யூ நாட் ஹவ் டைம். ஒன். செகண்ட் வந்து எனிதிங் தட் இஸ் இன் கான்ஃப்ளிக்ட் வித் யர் பொசிஷன் நீங்கள் சர்வே பண்ண முடியாதுங்க. ஏன்னா நீங்கள் ஒரு இந்திய அரசு அதிகாரி, தமிழக அரசு அதிகாரி ஆகிட்டீங்கன்னா, சில இடத்துல நீங்கள் ஹானரி மெம்பர்ஸாக இருக்கலாம், அலோ பண்ணுறாங்க. ஹானரி மெம்பர்ஸாக இருக்கலாம், நீங்கள் அரசுகிட்ட பர்மிஷன் வாங்கணும், ரைட்டிங்கில் வாங்கணும், பெர்மிஷன் வாங்கி நீங்கள் ஹானரி மெம்பர்ஸாக இருக்கலாம். அதில் பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ட் இல்லை, அதில் ஒரு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் இல்லை, அதில் வந்து கவர்மெண்ட்டோட ஒரு கான்ஃப்ளிக்ட் இல்லை அப்படின்னா அது ஒரு பெரிய பஞ்சாயத்துங்க. பட் நீங்கள் சிவில் சர்வீஸ்க்குள்ளே போனதுக்கப்புறமே நீங்கள் 1008 விஷயங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அங்கே நீங்கள் நேரம் கொடுக்க முடியாது. முடியும் இல்லைன்னு நான் சொல்லிங்க, அது எந்த ட்ரஸ்ட்டுன்னு பார்க்கணும், அது மாநில அரசு, அதுக்கு வந்து நீங்கள் ரைட்டிங்கில் கேட்கணும். சப்போஸ் நீங்கள் தமிழ்நாட்டில் வேலைக்கு வர்றீங்கன்னா அவங்க அதுக்கு உங்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுக்கணும், நீங்கள் கண்டினியூ பண்ணணும். அதை ட்ரஸ்ட்டை பொறுத்து ட்ரஸ்ட் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுங்க, அது ப்ராசஸ். பட் நான் சொல்கிறதுங்க உங்களுக்கு நேரமே இருக்காதுன்னு சொல்கிறேன். யூ வில் டூ மல்டிபிள் திங்ஸ், யூ ஆர் ஸோ பிஸி. அப்போ இந்த ட்ரஸ்ட்லேயே நீங்கள் இருந்தீங்க, அந்த ட்ரஸ்ட்டுக்கும் நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது, நேரம் கொடுக்க முடியாது அவங்களுக்கும். அதனால் சிவில் சர்வீஸ் இஸ் 24/7 ஃபுல் டைம் ரோல். நீங்கள் எதுவுமே நீங்கள் செய்ய முடியாது. அதனால தான் லீவே ரொம்ப குறைவு. ஏன்னா நீங்கள் ஒரு சென்சிட்டிவ் போஸ்ட்டில் இருக்கீங்க, லா அண்ட் ஆர்டரில் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த போஸ்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன உங்களுக்கு லீவுங்க? இன்றைக்கி திங்கிங்கே இப்போ எனக்கு 15 சிஎல் இருக்குதுங்க, ஒரு 30 இஎல் இருக்குது, நான் 45 நாள் நான் ஒரு வருஷமும் லீவ் எடுத்துக்கிட்டேன்னா, எஸ் உங்களுக்கு கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் நல்ல சிவில் சர்வெண்ட் எடுக்கவே மாட்டான். யூ see a good civil servant, they will never take. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க குடும்பமும் மாறிக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாரும் மாறிக்குவாங்க. ஏன்னா யூ ஆர் ஃபுல்லி டெடிகேட்டட், ஈவன் இஃப் யூ டேக் அ பிரேக், இட்ஸ் an inconvenience to everybody. அதனால் நீங்கள் முழுமையாக இருப்பீங்க, சர்வீஸ்லேயே தான் இருப்பீங்க, வேறு எதுவும் செய்வதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதிலும் சில பேர் மல்டிபிள் விஷயம் பண்ணுறாங்க. நான் சமீபத்தில் டெல்லியில் ஒரு ஆஃபீஸரை பார்த்தேன், ஐபிஎஸ் ஆஃபீஸர்.
2013 பேட்ச் ஸ்கை ஜம்பிங் 74 ஸ்கை ஜம்பிங் பண்ணியிருக்காரு. ரஷ்யா போயிட்டேன் சார், 74 ஸ்கை ஜம்ப் பண்ணிட்டேன். பரவாயில்ல தம்பி, ஐபிஎஸ் வேலைக்குள்ளேயே நேரத்தை கண்டுபிடிச்சிட்டீங்களானே. பேஷன் சார், சின்ன வயசு இன்ஜினியரிங்லேருந்து பண்ணுறேன், ஐம் ஏபிள் டு டூ. அதில் இருக்காங்க, பீப்பிள் ஆர் தேர், நான் இல்லைன்னு சொல்லிங்க. யூ ஹேவ் டு அச்சீவ் அ ஃபைன் பேலன்ஸ். தேங்க்யூங்க. ஹலோ சார். ஓ சார், மை செல்ஃப் ராஜலக்ஷ்மி. எனக்கு ஒரு கொஸ்டின் என்னென்னா, உங்களோட புக்கு ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பர்த்டே கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸ்டெப்பிங் பியாண்ட் ரியல் லைஃப் காக்கின்னு சொல்லிட்டு, ரிவிலேஷன் ஆஃப் ரியல் லைஃப் காக்கின்னு. அதில் நான் ரீட் பண்ணியிருந்தேன், உங்களோட எம்பிஏ எக்ஸாமும் மெயின்ஸ் எக்ஸாமும் சேம் டேயில் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்றது. அது செம்ம பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. லைக் நீங்கள் எப்படி அந்த பியர் ப்ரெஷர், ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் ஹேண்டில் பண்ணீங்க? பிகாஸ் நவ் யூ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் இட் அ லாட். ஆனால் அந்த டைமில் யூ ஆர் ஆஸ்பிரண்ட். ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருந்துட்டு அதை ஃபேஸ் பண்ணது எப்படின்றது கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? சிஸ்டர், சில நேரத்தில் உங்களுக்கு அது வரும். எவ்ரிபடி வில் கெட் தட். சில நேரத்தில் அந்த சங்கடங்கள் வரத்தான் செய்யும். ஏன்னா எனக்கு வந்து சிவில் சர்வீஸ் போகணும் அப்படிங்கிறது ஒரு உந்துதல் வந்து ஏற்கனவே சொன்னது போல் நவம்பர் 26, 2008 அந்த மும்பை அட்டாக் ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய உந்துதல், சடன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இல்லாட்டி எம்பிஏக்கு முன்னாடியே நான் யோசிச்சிருந்தா அது வேறு மாதிரி டெசிஷன் எடுத்துருக்கலாங்க. பட் நான் எம்பிஏ பண்ணணும், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுங்கிறது தான் ஆரம்பகால ஆசை. அது யூபி போனதுக்கப்புறம் மனசு மாறிச்சு, மும்பை அட்டாக் மனசு மாறிச்சுங்க. பட் நீங்களாம் ரொம்ப ஏர்லியாக டெசிஷன் எடுக்கிறீங்க. ஏன்னா நான் வந்து 25 வயசில் தான் சிவில் சர்வீஸ் போகணுங்கிற ஒரு கிளாரிட்டி எனக்கு வந்துச்சுங்க. பட் மெனி ஆஃப் யூ நான் பார்க்குற வெரி யங், 21, 22 இருக்கீங்க, ரொம்ப யங். வெரி ஹாப்பி ஃபார் யூ. நீங்களும் ஆல்ரெடி டெசிஷன் பண்ணிட்டீங்க. எனக்கு வந்து லேட் டெசிஷன் மேக்கிங், நான் ஒத்துக்கணுங்க. இரண்டாவது, நான் லேட் டெசிஷன் மேக்கிங் எடுத்ததுக்கப்புறம் நான் ஒரே ஆப்ஷன் வந்து சரண்டர் மட்டும்தான். ஆப்ஷனே இல்லை எனக்கு. சரண்டர். எம்பிஏல இருக்கோம், படிக்கிறோம், பிளேஸ்மெண்ட் வேண்டான்னு சொல்லிட்டோம். பிளேஸ்மெண்ட் நம்ம உட்கார போகிறதில்ல. சிவில் சர்வீஸ் ப்ரிலிம்ஸ் செகண்ட் இயர் ஆரம்பத்தில் எழுதணும், கிளியர் ஆயிடுச்சு. செகண்ட் இயர் எண்டில் மெயின்ஸ் கிளியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்டர்வியூ டேட் வந்துருச்சு. ஸோ நான் இந்த ப்ராசஸில் போகும்போது நிறைய ரிஸ்க் எடுத்துட்டேங்க சார். ஏற்கனவே சொன்ன மாதிரி 11 லட்சம் லோன், எம்பிஏ வேலை வேண்டான்னு சொல்லியாச்சு, இந்த பக்கம் வந்தாச்சு. அப்படி இருக்கும்பொழுது எனக்கு ஒரே ஆப்ஷன் இஸ் டு சரண்டர். அதனால் அந்த முழு 3 மாதமே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குதுங்க. ஒரு கடுமையான சூழல். ஒன்று, கிளாஸுக்கு நீங்கள் அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணணும், ப்ரெசன்டேஷன் பண்ணணும், கேஸ் ஸ்டடி படிக்கணும், இது ஒரு பக்கம். சிவில் சர்வீஸ்க்கு 4 மணி நேரம் டெய்லி கொடுத்தாகணும், இது ஒரு பக்கம். அந்த 4 மணி நேரத்தை காலையில் 2 மணி நேரமாக நான் பிரிக்கணும், 4 to 6. சாயந்தரம் 9 to 11 2 மணி நேரம் பிரிக்கணும். ஸோ இட்ஸ் அ கமிட்மெண்ட், அவ்வளோதாங்க. அந்த கமிட்மெண்ட் எப்போ வரும்னாங்க, when you have conviction. அதனால தான் நான் திரும்ப பேசும்போது ஒரு வார்த்தையை சொன்னேன், கீதையினுடைய ஒரு பேசிக் சாரம்சம். நீங்கள் முடிவு எடுக்கும் பொழுது உங்களுடைய முடிவு எவ்வளவு உறுதித்தன்மை அந்த முடிவில் இருந்துச்சோ அதை பொறுத்து தான் வெற்றி கிடைக்கும். ஸோ இட் இஸ் அபவுட் கன்விக்ஷன். கன்விக்ஷன் தான் அந்த டெப்த் ஆஃப் யுவர் தாட். அதனால் நான் திரும்ப எல்லாத்துக்கும் சொல்கிறதுங்க, இங்கே அங்கே யோசிக்காதீங்க. சிவில் சர்வீஸ் வரணுமா, வரணும்னா வரணும், அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. இதில் வந்து இங்கே அங்கே தமிழ்நாடு கிடைச்சா வருவேன், அசாம் கிடைச்சா போக மாட்டேன், யூபி கிடைச்சா போக மாட்டேன், அந்த பேச்சே இருக்கக்கூடாதுங்க. when the conviction is deep, 100% success will happen. So it's conviction. Thank you. Thank you, sir. நன்றி. இவங்க எடுத்துக்கலாங்களா, முடிஞ்சதா? சரி, அமைச்சர் சகோதரி சொல்லுங்கள், கடைசி கேள்வி எடுத்துக்கலாம். Some people go even for 5-6 attempts, and how do I still contribute to my country during preparation? This is my question. Okay. சரியான பதில் வந்து ரவீந்திரன் சார் அவங்க, ரவி சார் அவங்க கொடுப்பாங்க சிஸ்டர். என்னுடைய அறிவு கெட்டின வரைக்கும் நான் அந்த பதில் சொல்ல முயற்சி பண்ணுறேன். இப்போ சிஸ்டருடைய கேள்வி ரொம்ப சிம்பிளுங்க. நாங்கள் 5 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணி 5 வருஷம் ப்ரிப்பரேஷன்லேயே போச்சுன்னா இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எங்கள் பங்கு என்ன இருக்கும்? எக்கனாமிக்கெலாம் நம்ம பங்கெடுக்க முடியாது. சிஸ்டர், என்னுடைய ஒரு கன்விக்ஷன் நான் பார்த்த வரைக்கும், இந்த லேட்டஸ்ட்